முதல் வகுப்பாக நம்முடைய தாய்மொழி வகுப்பு நமக்கு நடைபெற இருக்கின்றது. நம்முடைய டிஎன்பிஎஸ்சியில் தமிழுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். தமிழுக்கு 100 கேள்விகள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நமக்கு பொது அறிவிற்கும் 100 கேள்விகள் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தமிழுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதால் நாம் தமிழில் மிகுந்த கவனத்தோடும் அக்கறையோடும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது நாம் தாய் தமிழை படிக்க இருக்கின்றோம். இத்தமிழை நமக்கு ஒவ்வொரு வகுப்பையும் சிறப்பாக, அழகாக, உற்சாகமாக இன்றைக்கு வகுப்பை தொடங்கி வைக்கின்றார். வகுப்பை எடுத்து சிறப்பிக்க இருக்கின்றார் நம்முடைய ஆசிரியர், அன்னையினுடைய ஆசிரியர் திருமிகு சந்தியா அவர்கள். தற்பொழுது அவர்களுடைய வகுப்பை வெற்றிகரமாக இந்த வகுப்பை தொடங்கி அழகாக கொண்டு செல்வார்கள் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி, வகுப்பீர்கள் நீங்கள் வகுப்பிற்கு வருவது முக்கியமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பாக சரியான நேரத்தில் வகுப்பில் நுழைந்து பயன்பெற வேண்டும். கடைசி வரை வகுப்பில் இருந்து அவர் ஆசிரியர் குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு, தற்பொழுது நீங்கள் உற்சாகமாக வகுப்புகளை கவனிக்கலாம். ஒவ்வொரு வகுப்பும் இதே போன்று உற்சாகமாக அமையும் இருக்கும். நம்பிக்கையோடு உங்களுடைய பயணம் தொடரட்டும், வெற்றி பயணமாக மாறட்டும். அனைவரும் வெற்றியாளர்களாக விரைவில் நல்ல அற்புதமானவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்லி வாழ்த்துகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய முதல் தமிழ் வகுப்பு தொடங்கலாம். ஒரு திருக்குறளோட இந்த வகுப்பை நம்ம தொடங்கிடலாம். தக்கார் தகவலார் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா நடுவு நிலைமை. நடுவு நிலைமைன்றது 12வது அதிகாரம். இதுல இந்த குறளோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க நடுவு நிலைமையோட இருக்கிறாங்க இல்ல அப்படின்றது அவங்களுடைய செயல்கள் மூலியமா தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம்வொர்க் கொடுக்குறேன். இந்த திருக்குறள்ல நடுவு நிலைமை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொல் எது? இன்னொரு தடவை குறளை நான் சொல்றேன். தக்கார் தகவலார் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதிகாரமும் சொல்லிட்டேன். 12வது அதிகாரம் நடுவு நிலைமை. இதுல நடுவு நிலைமைன்ற பொருள் தரக்கூடிய சொல் எது அப்படின்றது வகுப்பு நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குழுல பதிவிடுங்க. எஸ் மேம். இப்ப பேசுறது கேக்குதா? எஸ் மேம். மைக் ஆஃப் ஆனதுதான் பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நம்ம உங்க நேம்லாம் இன்ட்ரோ பண்ணிட்டு இப்ப புதுசா வந்திருப்பீங்கல்ல, அவங்க மட்டும் உங்க நேம்லாம் இன்ட்ரோ கொடுங்க. அப்புறம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் அன்னை அகாடமில ஜாயின் பண்ணிருப்பீங்கல்ல. ஹாய் மேம், என் பேர் சுஜிதா. அக்ரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் மேம். நேம் என்ன சொல்றீங்க? சுஜிதா. சுஜிதா. எஸ் மேம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் இந்த மஞ்சு யாஷ்னு ஒருத்தவங்க இருக்கீங்க மேம். பிரியங்கா மேம். ஓகேக்கா. பிரியங்கா. குட் ஈவினிங். என் பேர் மஞ்சு, மஞ்சுளா தேவி. ஜிஆர்எல்ல தான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். இப்போ சென்னையில் இருக்கோம். தேங்க்யூ மேம். ஓகே. ராஜின்ற நேம்ல இருக்கிறது மேம். என்னோட பேர் ராஜி. எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் மேம். ஓகேக்கா. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் பார்க்கலாம். தமிழ் அப்படின்றது கண்டிப்பா நம்ம சிலபஸ் வைஸும் படிக்கணும். மோஸ்ட் புக் வைஸாவும் நம்ம கண்டிப்பா போகணும். ஏன்னா புக் வைஸ்ல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய புக் பார்த்தோம்னா அடுத்தடுத்த பேஜ்லயே கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி சில கொஸ்டின் செட்டப் இருக்கும். சில கொஸ்டின் பார்த்தோம்னா சிலபஸ் வைஸாவே செட் பண்ணியிருந்திருப்பாங்க.
சோ நம்ம ரெண்டுமே படிச்சது நல்லதுதான். இடம் நிறைய புதுசா இருக்கிறதுனால நீங்க சிலபஸ் வைஸ் படிக்கும் போது தேடி தேடி படிக்கணும். அதனால நம்ம சுலபமா ஃபர்ஸ்ட் புக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு புக்கா நம்ம தரவு பண்ணிட்டு திரும்பி செகண்ட் ரிவிஷனுக்கு சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து புக்ல இருந்தா போறோம். 6th நியூ புக்ல அந்த கிளாஸ் தான் பார்ப்போம். நம்ம புக் வைஸ்லாம் ஓவரா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் போய்க்கலாம். ஓகே, இடையில வந்து ஒரு டாபிக் முடிச்சுட்டு கொஸ்டின் கேட்கலாம். தமிழ் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து சொல்ல புரிஞ்சிடும். இலக்கணம் மட்டும் தான் நடத்துற மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து கொஸ்டின் மாதிரி நான் கேட்டு நீங்க ஒரு ரொம்ப அமைதியா நான் மட்டுமே பேசாம 2 பேரும் பேசுற மாதிரி உயிரோட்டமா வச்சுக்கலாம் கிளாஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல செய்யுள் இருக்கும். பாரதிதாசன் அவர்களுடைய செய்யுள் ஒரு பாடல் கொடுப்பாங்க. இன்பத்தமிழ் அப்படின்ற பெயர்ல பாரதிதாசனுடைய கொடுத்துருப்பாங்க. பாரதிதாசன் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் தான். பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா சுப்புரத்தினம். புக் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சொல்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சொல்லுவேன். சோ அப்படியே எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கோங்க. மீதியில காமனா புக்ல கதை சொல்லுவேன். அண்டர்லைன் மட்டும் ஹைலைட் மட்டும் பண்ணிக்கோங்க. இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா சுப்புரத்தினம். பாரதிதாசன் சொல்றோம். அப்புறம் ஆனா அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அந்த பாரதிதாசன்ற பேர் அவருக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தாசன் அப்படின்னா இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக என்னுடைய பேரை பாரதிதாசன், பாரதிக்கு நான் தாசன் அப்படின்ற பொருள்ல பாரதிதாசன் பேர் மாத்தி இருப்பாரு. சோ டிஃபரெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இயற்பெயர் என்ன, அவருடைய சிறப்பு பெயர் என்னன்ற மாதிரி. நம்ம புத்தகத்துலன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியாருடைய கவிதைகளுடைய மைய கருத்தா என்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னா பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் பாரதிதாசன் அவர்கள் பாடல் இயற்றினதா கொடுத்திருந்திருப்பாங்க. அப்ப இந்த கருத்துக்கள் கொடுத்து இந்த கருத்துக்களின் அடிப்படையில் பாடல் இயற்றினது யாருன்னு கேட்கலாம். பாரதிதாசன் அவர்களை இயற்றப்பட்டது. இங்க ஒரு புரட்சி கவி பட்டம் கொடுத்தா சொல்லியிருக்காங்களா? இந்த புரட்சி கவின்ற பட்டம் பாரதிதாசன் யார் கொடுத்திருப்பாங்கன்னா அண்ணா அவர்கள் கொடுத்திருப்பாங்க. அறிஞர் அண்ணாவால கொடுக்கப்பட்டது பட்டம். சோ இந்த பாயிண்ட்ல இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாம பாரதிதாசனுடைய நூல்கள் என்னென்னலாம் நமக்கு தெரியும்? பரிசு, அழகின் சிரிப்பு. என்ன சொல்றீங்க? பாண்டியன் பரிசு, புரட்சி காப்பியம், கண்ணகி காப்பியம், கண்ணகி, அழகின் சிரிப்பு, பிசிராந்தியர், குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இந்த மாதிரி நூல்கள்லாம் பாரதிதாசனுடைய நூல்கள் நமக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து அவருடைய நூல்கள் பத்தி நம்ம பேசலாம். ஆனா அடுத்தடுத்த பாரதிதாசனுடைய பாடங்கள் வரும். அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நம்ம படிப்போம். இதுல கொடுத்திருக்க ஹைலைட் பண்ண 5 வார்த்தைகள் அதோடைய கருத்துக்களை தான் மையப்படுத்தி இருந்திருக்காங்க. இந்த கருத்துக்களில பாடல் அமைத்தது யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். இவருக்கு இருக்கிற இன்னொரு பேர் பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் அவர்களை தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னு குறிப்பிடப்படுவாரு. இந்த பாயிண்ட் நோட் வச்சுக்கோங்க, இருக்காது. சரி, இப்ப நமக்கு கொடுத்துருக்க பாடலுக்கு வந்துருவோம். பாடல் வரிகளை ஒரு தடவை வாசிச்சுட்டு நான் பொருள் சொல்றேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தங்கள் உயிருக்கு நேர். பாரதிதாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழுக்கு அமுதுன்னு பேர் இருக்கு. அந்த தமிழ் எங்களுடைய உயிருக்கு நேரானது, உயிருக்கு ஒப்பா வந்து தமிழ் நினைச்சிருந்திருக்காங்க. தமிழுக்கு நிலவென்று பேர், இந்த தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பேரு இருக்கு. அந்த தமிழ் வந்து எங்க சமுதாயம் நல்லபடியா வளரணும் அப்படின்னு அதுக்கு கண்டிப்பா சமுதாயத்துக்கு ஒரு மரத்தோட ஒப்பிட்டு மரம் வளர்றதுக்கு நீர் தேவைப்படுதுல, அதனால ஒப்பிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. சமூகம் வளருதுன்னா அதே வளரக்கூடிய ஒரு பொருள் மரம் வளரும். அந்த மரத்தோட வளர்ச்சிக்கு நீர் தேவைப்படுது. அப்போ மரம் வளர்ச்சிக்கு நீர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த சமுதாயம் வளர்வதற்கு தமிழ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாரதிதாசன் வந்து இந்த வரியில குறிப்பிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நெருமித்த ஊர். தமிழுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தமிழ் நான் வாழ்றதுக்கு சந்தோஷமா வாழணும், யூஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் ரன் பண்ணணும்னா
அதுக்காக எங்களுக்கு ஒரு நல்ல ஊர் தான் வந்து இந்த தமிழ்னால ஒரு நல்ல ஊர், நாங்க எங்களுக்கு தேவையானது கிடைக்கிறது அந்த மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. சோ இது வரைக்கும் தமிழுக்கு என்னெல்லாம் பேர் சொல்லியிருக்காங்க? புது நிலவு மனம். இந்த 3 முக்கியம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் அவர்களால் தமிழுக்கு என்னென்ன பேர்லாம் சூட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க. அமுது, நிலவு, மனம். அடுத்த லைன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். இது வரைக்கும் ஒப்பிட்டுட்டு வந்தாங்களா, இந்த பேர் இதுக்கு இந்த மாதிரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் யாருக்கு எப்படின்னு சொல்ல வருவாங்க. தமிழெங்கள் இளமைக்கு பால், நம்ம இளம் பருவத்துல இருக்கும்போது நிறைய பால் குடிப்போம் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக. அந்த மாதிரி இளமைக்கு எப்படி பால் அவசியமோ அது மாதிரிதான் தமிழ் எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் தமிழ் புலவர்கள்லாம் வந்து கம்பீரமா இருப்பாங்களா, அவங்க வேல் நம்ம கையில ஒரு ஊன்றுகோல்தான் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்போமோ, அதே புலவர்களுக்கு தமிழ் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழெங்கள் உயர்வுக்கு வானளவுக்கு உயர்றதுக்கு எங்களோட உயர்வு எதுனா இந்த வானளவுக்கு, அந்த வானளவு தமிழ். இன்ப தமிழில் அசதிக்கு சுடர் அந்த தேன். ஒரு அசதியா இருக்கும்போது எப்படி சுடர் தேன் சாப்பிட்டா நமக்கு எனர்ஜி கிடைக்குமோ, அதே மாதிரிதான் நாங்க சோர்வா இருக்கும் போது எங்களுக்கு இந்த தமிழ் சொல்றாங்க. தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். ஒரு தமிழ் அறிவுக்கு கொடுக்குற தோல், நம்ம தோலோட நிற்போம்ல, அத மாதிரி அறிவுக்கு தோல் கொடுக்குது. நாங்க செஞ்சு வச்ச ஒரு அழகான வாள்ல ஒரு வைரத்தை பதிச்சோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அத மாதிரி ஒரு சிறப்பு மிக்கதான் தமிழ்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்களால் இன்ப தமிழ் அப்படின்ற பாடப்பகுதியில இருந்து இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாடல் எல்லாம் வந்து பொருத்துகளை கேட்பாங்க. இளமைக்கு எது, உயர்வுக்கு எது, அறிவுக்கு எது, புலவருக்கு எது, வேல்க்கு எது, அசதிக்கு எது, இல்லைன்னா பாரதிதாசனால் தமிழுக்கு கொடுக்கப்பட்ட வேறு பெயர்கள் என்னென்ன, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சரியா? இப்ப நான் பொருள் குறுக கேக்குறேன், பதில் சொல்லுங்க. நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, வளர்ச்சி இல்லைன்னா விளைச்சல். ஒரு எடிஷன்ல மாறி இருக்கும், பாத்துக்கோங்க. விளைச்சல் அல்லது வளர்ச்சி. அசதி, சோர்வு. மியூட் பண்ணாம இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இல்லாட்டி புக் இருக்குல்ல, சப்போஸ் புக் இல்லைன்னா பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இதுல வந்து வேற நம்ம பாரதிதாசன் பிறந்த வருடம் வேணா பாக்கலாம், அதெல்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசன் எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா 1891 பிறந்து 1964 இயற்கை எழுதியிருப்பாங்க. 1891 பிறந்து ஏப்ரல் மாசம் 29ஆம் தேதி 1891 ஏப்ரல் 29. இறப்பு வந்து 1964 ஏப்ரல் 21. நான் தடவை சொல்றேன், ஏப்ரல் 29, 1891. இறப்பு வந்து 1964 பிறந்து இறந்து டேட் வந்து ஏப்ரல் 21. சரி, ஓகே. அடுத்து இந்த லெசன்ல அவ்வளவுதான். நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த லெசன்ல நீங்க படிக்க வேண்டியது இந்த பாரதிதாசனோட கண்டென்ட், இந்த பொருள் கூறுக, எதுக்கு எதை ஒப்பிட்டு இருக்காங்க, அவ்வளவு 6th புக்குன்றனால அதுல நம்ம பெருசா எதுவும் பார்க்க தேவையில்லை. கீழே கற்பவை கற்றபின் ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்களா, அங்க ஒரு பாடல் இருக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இது யாருடைய பாடல்னு கேட்பாங்க. இது வந்து காசி ஆனந்தன் அவர்களால இயற்றப்பட்ட பாடல். இந்த பாடல்ல முதல்ல 2 வரியோ இல்ல கடைசி 2 வரிகளையோ கொடுத்துட்டு இது யாருடைய பாடல் வரி அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. காசி ஆனந்தன். அந்த மதிப்பீடு வினாக்கள் பார்ப்போம். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். பாரதிதாசனுடைய பாடல்ல இருந்து இந்த வினாக்கள் அமைச்சிருந்திருப்பாங்க. ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும்.
நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். வசதியாக இருக்கும். நம்ம நிலவு கூட்டல் என்று சேர்த்தெழுதுக. நிலவென்று. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி ஆப்ஷன். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். ஹலோ மேம். சொல்லுங்கக்கா, கேக்குதா? எனக்கு கேக்குது மேம். மேம் எதை பார்த்து படிக்கிறீங்க? எனக்கு நோட்ஸ் எங்க இருக்கு? புக்ஸ் இல்லாதவங்க தமிழ் புக் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்ல பிடிஎஃப் இருக்கா? நம்ம கூகுள்ல போய் சரி ஓகே எங்க மேம் டவுன்லோட் பண்ணி இப்ப போட்டுலாம் மேம். போட்டுடலாம்க்கா. ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருங்க, குரூப்ல போஸ்ட் பண்றேன். ஓகே. நம்ம டைம் டேபிள் போடுறாங்கல்ல, புதுசா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டைம் டேபிள் போடும் போது இன்னைக்கு என்ன கிளாஸ், என்ன ஷெட்யூல் பிளஸ் டாபிக் போட்டுருவாங்க. அதுல நீங்க நம்ம என்ன புக் எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. சப்போஸ் உங்ககிட்ட அந்த புக் இருந்தா ஹார்ட் காப்பியா இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா சாஃப்ட் காப்பியுமே இல்லை அப்படின்னா யார்ட்டே ஸ்டாஃப்ட் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நாங்களே மோஸ்ட்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இன்னைக்கு நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் நீங்களா எடுத்து வச்சுக்கோங்க. முடியலன்னா நாங்க குரூப்ல போஸ்ட் பண்றோம். ஓகேவா? அதனால அப்போதே கேட்டேன் எல்லாத்தையும் புக் இருக்கா இல்ல பிடிஎஃப் எதுவும் போஸ்ட் பண்ணணுமான்னு. குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ மேம். ஓகேக்கா. அதுல வந்து இப்ப 4th பேஜ் பார்த்துட்டு இருக்கோம் புக்ல. ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். ஓகேக்கா. தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்தெழுதுக. தமிழ் எங்கள். தமிழ் எங்கள். பி ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் அமுதென்று பிரித்தெழுதுக. அமுது கூட்டல் என்று. அமுது கூட்டல் என்று. அடுத்து இதுவுமே பி ஆப்ஷன் தான். செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் பயிர். செம்மை கூட்டல் செம்மை பயிர். கூட்டல் பயிர். இந்த மாதிரி பண்புகளை குறிக்கும் பொழுது அந்த மை விகுதி பேச்சு வரும். செம் அப்படின்றது ஒரு அந்த சிகப்பு நிறம்ன்ற அந்த பண்பை குறிக்கிறதுனால, இல்லைன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்ற பண்பை குறிக்கிறதுனால மை விகுதி பேச்சு வரும். ஸோ இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுலாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு குரூப் 4 எடுக்கும் போது புக் பேக்ல இருக்கிற பிரித்தெழுதுக தான் கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம 10th நம்ம குரூப் 2ன்னு பார்த்தாலுமே 11th 12th இருக்க பிரித்தெழுது தான் கேட்பாங்க. ஸ்கூல் புக்ஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ பிரித்தெழுதலாம படிக்கணும்னு நினைக்காம இதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சு ஆப்ஷன்ஸ் கூட மாறாம கொடுப்பாங்க. ஸோ அதனால கரெக்டா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. பொறுத்துக்க பார்ப்போம். விளைவுக்கு நீர். நீர். சமூகத்தின் விளைவுக்கு நீர்னு பார்த்தோமா, இங்க விளைவுக்கு நீர்னு பொருத்திருக்காங்க. அறிவுக்கு தோல். தோல். இளமைக்கு பால். பால். புலவருக்கு வேல். வேல். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் போலாம். நம்ம கிளாஸ்ல மொத்தம் 13 மெம்பர்ஸ் இருக்கோம். ஸோ இந்த டவுட்னாலும் எதுனாலும் கேளுங்க. ஓகேவா? அடுத்து வந்து தமிழ் கும்மின்னு ஒரு பாடம் கொடுத்திருப்பாங்க. இது யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பாடல். இதுவுமே நம்ம சிலபஸ்ல இருக்கிற பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து நம்ம பாட புத்தகத்துல சிலபஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான கவிஞர் தான். இந்த லெசன் நம்ம முக்கியமா லெசன் பண்ணிக்கணும். செகண்ட் பேஜ் அந்த அடுத்த பக்கம் பேஜ் நம்பர் 6ல எடுத்து பாருங்க. நூல் குறிப்பு இருக்கும், நூல் வெளி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆத்தர் பத்தி பார்த்தலாம். இவருக்கு நம்ம புக்ல வந்து பெருஞ்சித்திரனார்னு கொடுத்திருக்காங்களா. இவருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா பாவலரேறுன்னு சொல்லுவாங்க. பாவலரேறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாவலரேறுன்ற பட்டம் யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா தேவநேய பாவாணர் அவர்களால கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பாயிண்ட் புக்ல இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவநேய பாவாணர் அவர்களால் வந்து பாவலரேறுன்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க. இந்த பாவலரேறு அப்படின்னா இந்த பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா
4 வகையான கவிதைகள்லயும் சிறப்பு பெற்று இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாவலரேறு என்ற பட்டம் கொடுக்குறாங்க. அப்ப இவரோட இயற்பெயர்னு பார்த்தோம்னா துரை மாணிக்கம். உங்க புக்ல மாணிக்கம் இருக்கும், நியூ புக்ல. ஓல்டு புக்ல துரை மாணிக்கம். சோ இவர் பேர் மாணிக்கம்னாலும் இவருடையதான், துரை மாணிக்கம்னாலும் இவர் தான். சோ பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் எது? துரை மாணிக்கம். துரை மாணிக்கம். அவருடைய பட்டம் பாவலரேறு. பாவலரேறு. பாவலரேறுன்ற பட்டத்தை அளித்தவங்க யாரு? தேவநேய பாவனார். தேவநேய பாவனர். இதுக்கு முன்னாடி புரட்சி கவின்னு ஒரு நபர் பார்த்தோம். அவர் யாரு? பாரதிதாசன். வெரி குட், பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு புரட்சி கவின்னு பட்டம் அளித்தவங்க யாரு? அண்ணா அவர்கள். சூப்பர், வெரி குட். இந்த நபர், இந்த நம்ம துரைமாணிக்கம் எப்ப பிறந்திருப்பாங்க அப்படின்னா 1933 பிறந்து 1933 1933 பிறந்து 1995 இயற்கை எழுதியிருப்பாங்க. 1933 இருந்து 1995 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவர்களுடைய நூல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், மகபூவஞ்சி, ஐயை, அந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கும். ஓல்டு புக்ல இன்னும் கொஞ்சம் நூல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த நூல்கள்லாம் இவருடைய முக்கியமான நூல்கள். இதுல ஒரு 3 நூலை கொடுத்துட்டு 4வது நூலை வேற ஒரு நபருடைய நூல் கொடுத்துட்டு இதுல பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. சோ இந்த பெருஞ்சித்தனாருடைய இவர்கிட்ட இருந்து வர கேள்வினாலே மோஸ்ட்லி இந்த 2 கேள்விதான் வரும். ஒன்னு பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா இவருடைய ஒரு 3 நூலை கொடுத்துட்டு 4வதா முடியரசனுடைய நூலையோ இல்ல வாணிதாசனுடைய நூலையோ கொடுத்துட்டு மாறுபட்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. சோ இவருக்கு நம்ம நூட்களை வந்து கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கணும். இது இல்லாம இந்த பெருஞ்சித்தனார் வந்து ஒரு 3 இதழ்கள் நடத்திட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன இதழ் பார்த்தோம்னா தென் தமிழ், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதழ்கள். நம்ம நியூஸ் பேப்பர் சொல்றோம்ல, அந்த 3 இதழ்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இதழ்களின் வாயிலா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியிருப்பாங்க. இந்த இதழ்கள் மூலியமா இந்த அதுல கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, அந்த மாதிரி செயல்கள் மூலியமா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள். நம்ம பாடப்பகுதியில ஒரு பாடல் கொடுத்திருக்காங்களா, தமிழ் கும்மின்னு. இந்த பாடல் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம பெருஞ்சித்தனாருடைய கனிச்சாறு அப்படின்ற நூல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த கனிச்சாறு நூல் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 தொகுதி. எத்தனை வால்யூம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 8 தொகுதிகளா இருக்கு. ஓகேவா? இந்த பாடல்கள் முழுவதும் பார்த்தோம்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களா இருக்கு. இப்ப வந்து கொஸ்டின் கேக்குறாங்க, பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய நூல்களில் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் எது? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதுல ஆன்சர் எது? கனிச்சாறு மேம். கனிச்சாறு. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கனிச்சாறுனா என்னது? ஏதோ ஒரு ஜூஸ், அதை குடிக்கும் போது நம்ம ஒரு உணர்வு பூர்வமா ஏதோ ஒரு உணர்ச்சியோட குடிப்போம். ஜில்லுன்னு ஒரு உணர்வு இருக்கும், ஏதோ ஒரு ஸ்வீட்டா ஒரு உணர்வு, ஏதோ ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படும்ல, அது தமிழ் உணர்வுன்னு எடுத்துக்கோங்க. அப்ப கனிச்சாறு நூல்ல தான் வந்து தமிழ் உணர்வு நமக்கு வெளிப்பட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 3 இதழ்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சிட்டுன்ற இதழ் குழந்தைகளுக்காக நடத்தியிருப்பாரு. பெருஞ்சித்தனார் அவர்களால் வந்து குழந்தைகளுக்காக நடத்தப்பட்ட இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா அந்த தமிழ் சிட்டு இதழ நடத்தியிருக்காங்க. சரி, வாங்க இப்ப பாடல் பார்ப்போம். இது வந்து இந்த நம்ம கும்மி அடிப்போம்ல, அதப்படி ஒரு கும்மி கொட்டுதல், அதை பேஸ் பண்ணி ஒரு பாடல் இயற்றி இருப்பாங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. தமிழோட புகழ் 8 திசையிலையும் போய் சேரணும், அதனால எல்லாரும் கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை சொல்லி இருந்திருக்காங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். இது ஃபுல்லா தமிழை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம்னா ஊழி அப்படின்னா காலப்பகுதி, பல வருஷம், அந்த மாதிரி லாங் அகோ சொல்ற மாதிரி பல 100 வருடங்கள், நீண்டதொரு காலப்பகுதி, அவ்வளோ காலகட்டத்தை கண்டதுதான் தமிழ். அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த தமிழ்ல நிறைய நூல்கள் இருக்கு, ஊற்றெடுக்கிற மாதிரி நிறைய நூல்களை தன்னுள்ள கொண்டு இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு, ஊற்றெடுக்கிற மாதிரி நிறைய நூல்களை தன்னுள்ள கொண்டிருக்கு.
அந்த நூல்களுக்குள்ள என்ன ஆச்சு, ஒரு பெரும் ஆழிப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு கண்டமே, குமரி கண்டமே அழிஞ்சிச்சுன்னா ஒரு வரலாறு படிப்போமா. சோ அந்த ஆழிப்பெருக்கையும் கன்றுச்சு, நிறைய நூல் படைச்சாங்க. அதுல பாதி ஆழிப்பெருக்குலையும் போச்சு, அது ஆழிப்பெருக்கையும் கன்றுக்கு இந்த தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இருந்தாலும் அதுல ஃபுல்லா அழிஞ்சு போகாம அதுல ஒரு பகுதி மீண்டு நின்று உயிர் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை நின்றதுவாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவனின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகற்றும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். அடுத்து இந்த தமிழ் மொழியோட சிறப்பு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த தமிழ் மொழி அப்படின்றது பொய்மை, நம்ம பொய் சொன்னோம்னா அந்த பொய்மை அகற்றிடும், மனதுல இருக்கிற அறியாமையை நீக்கும், அன்புடையவங்க கிட்ட அது அன்பா இருக்கும், அவங்களுக்கு இன்பம் தரும், நம்மள உயிர் போல வச்சு உண்மைன்றது நமக்கு உயிருக்கு இணையானது, அதுக்கு நமக்கு வலிமையூட்டும், அந்த மாதிரிலாம் சரி தமிழோட சிறப்பு சொல்லி இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தமிழை எல்லா இடத்துக்கும் 8 திசையும் பரப்புங்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அடுத்து தமிழ் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அது எவ்வளவு காலகட்டத்தை கடந்து வந்திருக்கு, எவ்வளவு அழிவெல்லாம் கடந்து நிலை நிக்குதுன்னு 2வது பேரால சொல்லி இருந்திருப்பாங்க. கடைசி என்ன சொல்றாங்கன்னா, அது என்னெல்லாம் நமக்கு கொடுக்குது, பொய்யற்றுது, அறியாமை அகற்றுது, இந்த மாதிரி அது நமக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்றத 3வது பேரால சொல்லி இருந்திருப்பாங்க. பொருள் கூறுக பார்ப்போம். ஆழிப்பெருக்கு, கடல்கோள், கோள், மேதினி, உலகம், உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, நீண்டதொரு காலம், உள்ள பூட்டு, உள்ளத்தின் அறியாமை, உள்ளத்தின் அறியாமை. ஓகே, புக் பேக் பார்ப்போம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். சிறப்பு அடையலாம், மேன்மை அடையலாம். ஓகே. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினினா என்ன பொருள்? உலகம். உலகம். டைரக்டா உலகம்னு கொடுக்காம மேதினின்னு பொருள் குறுக மாதிரி கொடுத்துட்டாங்க. செந்தமிழ், சரி செந்தமிழ் பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். இதே மாதிரி போன பாடத்துல ஒண்ணு பார்த்தோம், செம்பயிர்னு கொடுத்திருப்பாங்க, செம்மை கூட்டல் பயிர்னு படிச்சோம். இங்க அதேதான், செந்தமிழ்னு கொடுத்திருக்காங்க, செம்மை கூட்டல் தமிழ்னு படிக்கிறோம். பொய் அகற்றும் பிரித்தெழுதுக. பொய் கூட்டல் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும், ஏ ஆப்ஷன். ஓகேவா. பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்தெழுதுக. பாட்டிருக்கும், பாட்டிருக்கும். எந்த ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றீங்க? பி ஆப்ஷன். பாட்டிருக்கும், டூ வரணும், டி வரக்கூடாது. பாட்டு இருக்கும், பாட்டு இருக்கும், பி ஆப்ஷன். ஓகேவா. எட்டு கூட்டல் திசை சேர்த்தெழுதுக. எட்டு திசை, எட்டு திசை. இடையில வள்ளினம் மிகணும், சரியா. எட்டு திசை. நம்ம ஃபர்ஸ்ட் செயல் 2 செயல் கொடுத்திருந்தாங்க, 2ஐயும் முடிச்சிட்டோம். இது நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி பழகி இருக்கும். புதுசா வந்தவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் ஓகேவா, இல்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா போறீங்க, இல்ல ரொம்ப ஸ்லோவா போறீங்க, ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல இப்படியே கண்டினியூ பண்ணனாலும் ஓகே. எது சஜஷன்ஸ் இருக்கா? இல்லைங்க மேம். ஓகே. அப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். இது 6th புக்குன்றனால அப்படியே டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கும். நம்ம மேல போக போக தான் கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அடுத்த லெசன் பார்த்தோம் அப்படின்னா வளர்தமிழ். இது உரைநடை பாடல் கொடுத்திருப்பாங்க. தமிழ் மொழியோட சிறப்பு சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல நான் முக்கியமான லைன்ஸ்லாம் சொல்றேன், அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மனித இனம் பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகள். மனித இனத்தோட பரிணாம வளர்ச்சியில ஒரு முக்கியமானதுன்னா மொழி அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. மொழியை பத்தி படிக்கிறதுனால மொழிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. மனிதன் பிறந்த நிறைய பரிணாம வளர்ச்சி, நம்மளுடைய செயல்கள்ல கலாச்சாரத்துல நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நம்ம யூஸ் பண்ற திங்ஸ்ல சக்கரை உருவாக்கணும், அடுத்து நெருப்பு கண்டுபிடிச்சோம், ராவா சாப்பிட்டோம், அப்புறம் வேக வச்சு சாப்பிட்டோம்ல.
சோ அந்த மாதிரிலாம் நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அதுல முக்கியமான ஒண்ணு இந்த மொழி குறியீடுகளா இருந்துச்சு, அடுத்தது ஒலிகளா மாறிச்சு, அடுத்து ஒரு வடிவம் கொடுத்து இப்போ மொழியா பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உலகத்துல இது வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க. சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலக அளவுல 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஆனா அந்த மொழிகள்ல சிறிதளவான மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு மொழியாவும் எழுத்து மொழியாவும் நடைமுறையில இருக்கு. சில மொழிகளுக்கு பேச்சு மொழி இருந்தா எழுத்து வடிவம் இருந்திருக்காது. சில மொழிகளை எழுத மட்டும்தான் முடியும், பேச்சு வடிவம் இருக்காது. இந்த ரெண்டுமே இருக்கிற மொழிகள் ஒரு சிறிதளவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் வெறும் கதை, காதுல கேட்டுக்கோங்க. நமக்கு முக்கியமான பாயிண்ட் அந்த 6000த்திற்கும் மேற்பட்ட மொழி இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து பார்த்தோம்னா செம்மொழி, நம்ம தமிழ் மொழி வந்து செம்மொழி அப்படின்ற சிறப்பு அந்தஸ்து பெற்றதா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பாரதியாருடைய ஒரு பாடல் வரி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம். பாரதியாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மொழிகள் தெரியும். அந்த 7 மொழிகள்ல அவருக்கு தெரிஞ்ச 7 மொழியில தமிழ் மொழி மாதிரி சிறப்பான மொழி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரால சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ஓசை இன்பம், சொல்லின்பம், பொருளின்பம் இந்த எல்லா வகையான இன்பத்தையும் கொண்ட மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அவர்களால சொல்லியிருக்காங்க. சோ இந்த கோட்ஸ் கொடுத்துட்டு இது யாருடைய கோட்ஸ், யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்பாங்க. பாரதியாருடைய வரிகள். ஓகேவா. அடுத்து மூத்த மொழி, தமிழ் மொழி வந்து மூத்த மொழின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலா எங்கள் தாய். இந்த வரிகளை சொன்னது பாரதி தான் சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது தமிழ் மொழி வந்து என்னைக்கு பிறந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ பழமையானது அப்படின்னு பாரதியாரால சொல்லப்படுற ஒரு வரிதான் இந்த வரி. அந்த தமிழ் மொழியோடைய பழமை, ரொம்ப மூத்த மொழி, எல்லா பிற மொழிகள் தோன்றதுக்கு முன்னாடி தோன்றிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த சிறப்பு சொல்றதுக்காக தான் இந்த வரி கொடுத்துருந்துருக்காங்க. சோ இந்த ஒரு பேஜ்லன்னு பாத்துட்டோம்னா நமக்கு கொஸ்டின் ஆகக்கூடிய டிஎன்பிஎஸ்சில இருந்து கொஸ்டின் ஆகக்கூடிய வரிகள்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 3 வரிகள் தான். ஃபர்ஸ்ட் அந்த 6000த்திற்கும் மேற்பட்ட அந்த லைன் குறிச்சுக்கோங்க. கீழே பாரதியாருடைய 2 பாடல் வரிகள், இது 2 தான் முக்கியம். அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த மூத்த மொழின்னு ஏன் சொல்றாங்க, எதை வச்சு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சாலை அமைக்கணும், இப்ப நம்மகிட்ட சாலை விதிகள் இருக்கு. சாலையே இல்லாம சாலை விதிகள் தோன்றி இருக்குமா? கண்டிப்பா தோன்றி இருக்காது. மொதல் சாலை போட்டு இருந்திருப்பாங்க, அதுல மனிதர்கள் நடந்து பழகி இருப்பாங்க, அடுத்து வண்டி ஓட்டி பழகி இருந்திருப்பாங்க, அடுத்து இவங்க இந்த பக்கம் போவாங்க, அதே டைரக்ஷன்ல எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வந்திருக்கும், கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அது ஒரு முறை நடந்திருக்காது, பல முறை நடந்திருக்கும். அப்பதான் இந்த நடக்க விடாம செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்க. அப்புறம் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு டிராபிக் ரூல்ஸ் உருவாகவே இவ்வளோ படிநிலைகள் இருக்குது. அத மாதிரிதான் ஒரு மொழிக்கும் ஒரு எல்லா விதிகளுமே உருவாயிருக்கும். அதன்படி பார்த்தோம்னா நமக்கு கிட்ட கிடைச்ச ரொம்ப பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். இலக்கண நூல் இலக்கணம்னா என்னது? இலக்கணம் அப்படின்றது ஒரு மொழியை இப்படிதான் பேசணும், இப்படிதான் எழுதணும்ன்ற அந்த வரையறையெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு பேரு தான் இலக்கணம். ரூல்ஸ் அதுக்குதான் வந்து தமிழ்ல இலக்கண முறைப்படி, கிராமட்டிக்கல் ஃபார்ம் சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல. சோ அந்த இலக்கணம்ன்றது இந்த மொழியை இப்படிதான் பயன்படுத்தணும்ன்ற அந்த விதிகள் அடங்கினதான் இந்த இலக்கணம். அப்ப நம்ம கிட்ட கிடைச்ச ரொம்ப பழமையான இலக்கண நூல்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். அதோடைய காலகட்டம் பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு. சோ அப்ப அந்த விதிகளுக்குரிய நூலை கிமு 3ஆம் நூற்றாண்டுனா அப்ப அந்த தமிழ் எப்ப தோன்றி இருக்கும்? எப்பயோ ஒண்ணு தோன்றின தமிழுக்கு தான் அதுல நிறைய தவறுகள் இருந்திருக்கும். அதை சரி செய்ய கடைசியில விதிகள்னு ஒண்ணு உருவாக்கி இருந்திருப்பாங்க. அப்ப அந்த விதிகளுக்குரிய புத்தகமே இவ்வளவு பழமையானதுன்னா அப்ப தமிழ் எவ்வளவு பழமையானது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரதான் இந்த பேரால கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா. இது ஸ்டோரி தான். நமக்கு தேவையான பாயிண்ட் இந்த பாரதியாருடைய வரிகள். அடுத்து பார்த்தோம்னா எளிய மொழி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. மொழின்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசாம நமக்கு சுலபமா நம்ம தன்னுடைய உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னா நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ இ ஊன்னு நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம உணர்வுகளோட ஒன்றிணைந்தது, நம்ம வெறும் வாயை திறக்கும் போதே ஒரு ஒளி பிறக்குதுல, அந்த மாதிரி எளிமையான மொழின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் எழுத்துக்களை வந்து வளஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் 2ஆ பிரிச்சிருந்திருப்பாங்க. நம்ம கையை கொண்டு போகும்போதே
நம்ம வலது பக்கமா திருப்பி எழுதணும்னா அது வலஞ்சுழி எழுத்துக்கள்னும், இடது பக்கமா திருப்பி எழுதியிருந்தோம் அப்படின்னா அது இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு பிரிச்சிருந்திருப்பாங்க. சரியா? சோ அந்த எழுத்துக்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆ, ஏ, ஔ, ஞா, நா. இது மட்டும் கிடையாது. எந்த எழுத்துக்கள்லாம் வலஞ்சுழியா இருக்கோ அது அனைத்தும் வலஞ்சுழி எழுத்துக்கள் தான். இடஞ்சுழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா டா, யா, லா. எல்லாம் பாருங்களேன், வலஞ்சுழி எழுத்துக்கள் மேல போய், அதாவது ரைட் சைட் டேர்ன் ஆயிருந்திருக்கும். இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படியே கீழே இடது பக்கம் திரும்பி இருந்திருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம மூத்த மொழின்னு சொன்னோம்ல, இந்த மாதிரி தமிழ் முதல்ல எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ்னு ஒரு பாக்ஸ், இந்த மேலும் அறிந்து கொள்ளும் பாக்ஸ்க்குள்ள சொல்றேன். தமிழ்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்களா, இந்த தமிழ்ன்ற சொல்லு முதல்ல தொல்காப்பியம்ன்ற நூல்ல தான் முதல்ல இடம்பெற்று இருந்துச்சு. இந்த தொல்காப்பியம் நூலுக்கு ஒரு சிறப்பு சொன்னோம். என்ன நூல், என்ன சிறப்பு சொன்னோம்? பழமையான இலக்கண நூல் மேம். நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல்னா அகத்தியம் இருக்கு. நமக்கு கிடைச்சதுல ஒரு பழமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான். சரியா? அந்த பழமையான தொல்காப்பியத்துல வந்து இந்த தமிழ்ன்ற சொல் இடம்பெற்றிருக்கான். அந்த இடம்பெற்றிருக்க வரி என்ன வரின்னு பார்த்தோம்னா, தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படின்ற வரியில தமிழன் இருக்கா, அந்த தமிழ்ன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாடுன்ற வார்த்தைன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்துல இடம்பெற்றிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருத்தினை ஆயின், இந்த வரிகள்ல தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கா? சோ சிலப்பதிகார காலகட்டத்திலே தமிழ்நாடுன்ற வார்த்தை இதுல இடம்பெற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழன், இந்த வார்த்தை வந்து அப்பர் தேவாரம். தேவாரத்தை வந்து மொத்தம் 3 பேர் எழுதியிருப்பாங்க. அதுல அப்பரால எழுதப்பட்ட தேவாரத்துல இடம்பெற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. தமிழன் கண்டாய் அப்படின்றத அந்த வார்த்தை. இந்த பேரா புரியுதா? இந்த பாக்ஸ். இப்ப நம்ம தமிழுக்கு வந்து மூத்த மொழின்னு ஏன் சொல்றாங்கன்னு பாத்துறோம், எளிய மொழின்னு ஏன் சொல்றாங்கன்னு பாத்துறோம். அடுத்து சீர்மை மொழின்னு சொல்ல போறோம். சீர்மை மொழினா என்னன்னா ஒரு ஒழுங்கா இருக்கணும். அதாவது இது இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் நடக்கணும், அந்த ஒழுங்குமுறை இருக்கும்ல, அதப்படி வச்சிருந்திருப்பாங்க. அது மாதிரி யாரையும் ஒருத்தவங்களை உயர்த்தி பேசி ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசி அந்த மாதிரி பாகுபாடு இல்லாம எல்லாமே சீரா இருக்கும். அதனால இது வந்து சீர்மை மொழின்னு சொல்றாங்க. அதே எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ வந்து உயர்வான மனிதர்கள் அவங்களெல்லாம் வந்து உயர்தினைன்னு சொல்றாங்க. உயிரில்லாத பொருட்கள் விலங்குகள் எல்லாம் அப்ப தாழ்திணை, அது உயர்தினைனா கண்டிப்பா அதை தாழ்தினை தானே சொல்லியிருக்கணும். ஆனா தாழ்தினைன்னு சொல்லி அவங்கள தாழ்மைப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக உயர்வு அல்லாத திணை, அப்ப அதை அப்படி பிரிச்சிருக்காங்க. அல் கூட்டல் திணை அக்ரிணைன்னு பிரிச்சிருவோம். உயர்வு அல்லாத திணைன்னு பிரிச்சு அக்ரிணைன்னு பேர் சுட்டி இருக்காங்க. ஓகேவா? நம்ம திணையை வந்து உயர்திணை அக்ரிணைன்னு பிரிப்போம். அந்த அக்ரிணைன்ற பொருள் எதுக்கு வந்திருக்குன்னா தாழ்த்திணைன்னு சொல்லாம உயர்வு அல்லாத திணைன்னு குறிக்கிறதுக்காக அக்ரிணைன்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. இதே மாதிரிதான் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பாங்க. பாகற்காய்க்கு எதுக்கு பாகற்காய்ன்னு பேர் வந்துச்சு? பாகற்காயோடைய சுவை கசப்பு மேம். கசப்பு. அப்ப அதுக்கு கசப்பு காயின் பேர் வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி அதை வந்து கசப்பு அப்படின்னு சொல்லி அதை தாழ்வா சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக பாகுனா என்னது? சக்கரை பாகு சொல்லுவோம். இனிப்பு. அந்த இனிப்பு சுவையுடைய ஒரு பாகு, அந்த இனிப்பு சுவை இல்லாத காயின் பேர் வைக்கிறதுக்காக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய்னு புணர்ந்திருக்கு. சரியா? பாகு இனிப்பு அல்லாத காயின்றது பாகற்காய்னு பேர் பெற்றதா சொல்லியிருக்காங்க. சோ எதையுமே வந்து தமிழ் மொழி வந்து தாழ்மைப்படுத்தி பேசாம சீர்மையா எல்லாரையும் சீரா சமமா நினைக்குது, யாரையும் தாழ்வுபடுத்தி பார்க்கல, ஒழுங்குமுறையோட செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சீர்மை மிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்னு கொடுத்து வந்திருப்பாங்க. இதுல வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்து வளமை மொழி. வளமை, ஒரு வளம்னா என்னது? மனித வளம் சொல்றோம், மினரல்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குன்னு சொல்றோம். சோ வந்து நமக்கு தேவையான அனைத்து வளங்களும் நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு தேவையானதெல்லாம், நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து வளம்னு சொல்லுவோம். அதே நம்மகிட்ட என்னெல்லாம் வளம் இருக்குன்னு பார்த்தோம்னா, இலக்கண நூல்னு பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியமான இலக்கண நூல்களான தொல்காப்பியம், நன்னூல் இருக்கான். சரி, இது இல்லாம வேற நூல்கள் சங்க இலக்கியங்கள்னு பார்த்தோம்னா 8 தொகை 10 பாடல்கள் இருக்கு. அறநூல்கள்ல பார்த்தோம்னா திருக்குறள், நாலடியார் இருக்கு. காப்பியங்கள்ல பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த மாதிரி நிறைய வளமை நம்மகிட்ட நிறைய வளம் நம்மகிட்ட இருக்கு, தமிழ் மொழிகிட்ட இருக்கு. சோ இது வந்து ஒரு வளமிக்க மொழி அப்படின்னு சொல்றாங்க. இதை மட்டும் எடுத்துக்காட்டா சொல்லாம ஒரு சாதாரண பூ,
அந்த பூவுக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 படிநிலைகள் சொல்லியிருக்காங்க. அந்த பூ குட்டியா ரொம்ப சின்னதா இருக்கும்போது அரும்புனும், கொஞ்சம் அடுத்த நிலைக்கு வரும்போது மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். நான் சொல்றது இப்ப இந்த டயக்ராம்ல ஒரு செம்பருத்தி பூச்செடி மாதிரி போட்டிருக்காங்களா, அதுல பேர் இருக்கும் பாத்துக்கோங்க. அரும்பு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். நம்ம அரும்பு ஈஸியா சொல்லிடுவோம். மொட்டு, முகை, மலர் இது வந்து இந்த மா வரிசையில அப்படியே பேக்வேர்ட்ஸ்ல வந்து வந்திருக்கும். மோ, மூ, மா. அடுத்து அலர் நமக்கு தெரியும். மலருக்கு அடுத்து அப்படியே ரைமிங் அலர். வீழ்ற நிலைய வீன்னு சொல்லுவாங்க. வாடி சிதஞ்சு போற நிலைய செம்மல்னு சொல்லுவாங்க. சோ இந்த இதுல இருந்து மொத்தம் எத்தனை பூவின் படிநிலைகள் எத்தனைன்னு கேட்கலாம். இதோட 5வது நிலை எது, 2வது நிலை எதுன்னு கேட்கலாம். இல்ல சப்போஸ் ஆர்டர் பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஆர்டர் கொண்டு படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூக்கு இத்தனை பேர் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். இது இல்லாம நம்ம கிட்ட ஒரு சொல் பழமொழி நம்ம தமிழ்ல நிறைய இருக்கும். சாதாரண ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கும். அது மாதிரிதான் இந்த மான்ற சொல்லுக்கு ஒரு எழுத்துக்கு எத்தனை பொருள் கொடுக்குறாங்க பாருங்களேன். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஒரு சாதாரண ஒரு மான்ற சொல்லுக்கு இத்தனை பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. சோ இது புரியுதா? புரியுது மேம். இப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து சிலபஸ்லயே வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்ற டாபிக் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மான்ற எழுத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டுடலாம். இல்லைன்னா அதுக்கு மாறுபட்டது எதுன்னு கேட்டலாம். இப்ப நமக்கு மானா பெரிய தெரியும், திருமகள் கூட போட்டுருவோம். மரம், விலங்கு இதெல்லாம் கூட நம்ம மோஸ்ட்லி பழக்கப்பட்டது. வித்தியாசமான வார்த்தைகள்லாம் பாருங்களேன். வயல், வண்டு, அழைத்தல். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சிருந்திருப்போம்னா மா அப்படின்னா ஒரு பெரியன்னு இருக்கா, பெரிய மரம், பெரிய மரத்துக்கிட்ட திருமகள் ஒரு பெண் நிக்கிறாங்க. அவங்க கையில ஒரு விலங்கு பிடிச்சிருக்காங்க. அது ஏதோ ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒரு விலங்கு பிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா அழகா இருக்காங்க, அறிவோட இருக்காங்க. இந்த அளவா பொண்ணுனா இந்த அளவு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த அளவோட இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வயல்ல ஒரு வண்டு மேய்ஞ்சிட்டு இருக்கு, வண்டு போகுது. அந்த வண்டை வந்து அழைக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த துகள் அந்த வண்டு வந்து ஒரு துகளை எடுத்துட்டு வான்னு சொல்லி அழைக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒரு பெரிய மரம், அது கீழே ஒரு திருமகள் இருக்காங்க. அவங்க அழகு, அறிவு, அளவு நிறைந்து இருக்கிறாங்க. அவங்க கையில ஒரு விலங்கு வச்சிருக்காங்க. அங்க ஒரு வயல் இருக்கு. வயல்ல ஒரு வண்டு ஒரு குட்டி துகளை மேல தூக்கிட்டு வருது. அப்ப மேன்மை ஞாபகம் வச்சுக்கலாம். மேல தூக்கிட்டு என்கிட்ட வான்னு சொல்லி அழைக்கிறதா நம்ம ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மான்ற ஒரு எழுத்துக்கு இத்தனை பொருள் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாப்போம். வளர் மொழின்னு இருக்காங்களா. நம்ம கிட்ட இந்த தமிழ்ல என்னெல்லாம் நம்ம முக்கியமானது, நம்ம தமிழ் முத்தமிழ்னு சொல்லுவோம். இயல், இசை, நாடகம் சொல்லிட்டு எங்க தமிழுக்குரிய சிறப்பே முத்தமிழ் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருந்திருப்போம். இந்த முத்தமிழ்ல முதல்ல இயல் அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும். நம்ம செய்யுள் இயற்றுவோம். இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை கவிதை வடிவத்துல ஏற்றுறது, செய்யுள் வடிவத்துல ஏற்றுறது, இதெல்லாம் வந்து நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இசைத்தமிழ்ன்றது நம்மளை மகிழ்விக்கும். நம்ம தமிழ்லயே ஒரு பாடல் ஏற்றுவோம். அந்த இசை கேட்டாலே நம்ம உள்ளத்தை மகிழ்விக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாடகத்திலையும் நம்ம தமிழ் நாடகங்கள்லாம் ஏற்றுவோம். அந்த நாடகத்தை எதை வெளிப்படுத்தணும், நம்மளுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துது, நம்ம உணர்வுல கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 3 கேட்பாங்க. இயல் தமிழ் எதை வெளிப்படுத்துது, இசைத்தமிழ் எதை வெளிப்படுத்துது, நாடகத்தமிழ் எதை வெளிப்படுத்துதுன்ற கேள்விகள்லாம் வந்து எழும். சோ வந்து எதை வெளிப்படுத்துதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இயல் தமிழ் எண்ணம்னு போட்டுருவோம். மியூசிக் கேட்டா ஹாப்பியா இருப்போமா, ஞாபகம் வச்சுக்கோம். இசைத்தமிழ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். நாடகத்தமிழ்னா வீட்டுல ஓடுற சீரியல் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரியல் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகி உணர்வு பூர்வமா அழுதுட்டே எல்லாம் பாப்பாங்கல்ல. சோ அப்ப அந்த நாடகத்தமிழ்ன்றது உணர்வுல கலந்ததா இருக்கு. இதில் இப்போ நம்ம இந்த இசைத்தமிழ் இயல் தமிழ் செய்யுள்னு பார்க்கும்போது அப்ப நம்மகிட்ட என்னெல்லாம் செய்யுள் வடிவங்கள் இருக்குன்னா, கவிதைன்னு எடுத்தோம்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் இதெல்லாம் வந்து கவிதையோட வெவ்வேறு வடிவங்கள். துளிப்பான்ற இந்த ஒரு வரி கவிதையில சொல்லுவாங்க, ஹைக்கூ கவிதை அந்த மாதிரி. இதே உரைநடைன்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் வந்து உரைநடையுடைய வகைகள்.
சிறுகதைன்னு பார்த்தோம்னா சிறுகதையில நிறைய சிறுகதைகள் இருக்கு. தொடக்கம் முடிவு மட்டும் இருக்கும். உச்சநிலை அடையாமே சிறுகதைகள் சில கதைகள் முடிஞ்சிரும். சில கதைகள் உச்சநிலையிலே தொடங்கி உச்சநிலையிலே முடியிற மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து உரைநடை வடிவங்களுக்கு கீழே வந்துரும். சோ அப்ப நம்ம தமிழ் வடிவங்களை கவிதை வடிவம் உரைநடை வடிவம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதுல சில வகைகள் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். சோ நான் இந்த பேஜ்ல நான் சொன்னதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். மேல வந்து என்னென்ன டைப்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்திருப்போம். அப்புறம் பூவின் 7 நிலைகள் பார்த்தோம். மான்ற ஒரு எழுத்துக்கு என்னென்னலாம் பொருள் இருக்குன்னு பார்த்திருக்கோம். வளர்த்தமிழ்ல இயல் இசை நாடகம் இது 3 பத்தி பார்த்தோம். இது இல்லாம இந்த தாவர இலை பெயர்கள், ஒவ்வொரு தாவரத்துக்கும் என்னெல்லாம் இலை பெயர் நம்ம தமிழ்ல. இப்ப இங்கிலீஷ்லன்னு எடுத்தோம்னா எந்த மரத்தோட இலை எடுத்தாலும் அது லீஃப் தான். ஆனா கீரையை வேணா கிரீன்ஸ்ன்னு சொல்லுவோம். மீது எல்லாமே லீஃப் தான் பயன்படுத்தும். ஆனா தமிழ்ல ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பெயர்கள் இருக்குல்ல, அதை தான் இங்க உணர்த்தி இருப்பாங்க. ஆலமரம், அரச மரம், மா, பலா, வாழை இதோடைய இலைக்கெல்லாம் என்ன பெயர்? இலைன்னு தான் சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை இதோட இலைக்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவோம்? கீரை வகை. இதெல்லாம் கீரைன்னு சொல்லிடுவோம். அரகு, கோரை இதெல்லாம் என்னது? புல். நெல், வரகு, அதோடைய அதாவது இலை இருக்கும்ல, அந்த இலைய வந்து நெல் தாள், வரகு தாள் சொல்லுவோம்ல, அந்த அதோட இலைய தாள்னு சொல்றோம். மல்லி செடியோட இலைக்கு என்ன பேரு? சப்பாத்தி கள்ளி செடி இருக்கும்ல, அதோட இலைக்கு என்ன பேருன்னா மடல்னு சொல்றாங்க. நல்லா பல்ஜியா உள்ள சதை பற்றோட இருக்கும்ல, அதுக்கு பேர் வந்து மடல் அப்படின்னு சொல்றாங்க. இதே கரும்பு, நாணல் இதோட இலை பேருக்கு தோகை மேம். கரும்பு தோகை அதெல்லாம் கையெல்லாம் கிளிக்க சொல்லுவாங்களா. அந்த கரும்போட இலைக்கு என்ன பேர்னா தோகைன்னு சொல்றாங்க. பனை, தென்னை நல்லா தெரிஞ்சது. பனையோலை, தென்னையோலை அதுல இருந்து ஓலைச்சுவடியில செய்யறாங்களா. அப்ப அதோடைய இலைய பனை இலைன்னு சொல்லல, தென்னை இலைன்னு சொல்ல, அதுக்கு ஓலைன்னு வேற பேர் வச்சிருக்கோம். இதே இது கமுகோட இலைக்கு கூந்தல். கமுகோட இலைக்கு என்ன பேர்னா கூந்தல் சொல்றாங்க. கமுகுக்கு வேறு பேர் தான் பாக்கு. கமுகுனா என்னன்னா பாக்கு. இதுக்கு வேறு பேர்னு பார்த்தோம்னா பூகம், கமுகு இதெல்லாம் இந்த பாக்குடைய வேறு பேர்கள். அதோட இளநிலைக்கு என்ன பேர்னா இளநிலை இல்ல, அதோட இலைக்கு என்ன பேர்னா கூந்தல்னு பேரு. அது பாக்கு கூந்தல் மாதிரி நம்ம போனி டெயில் போட்டா எப்படி இருக்குமோ அத மாதிரிதான் இருக்கும் அந்த பாக்கு செடியோட இலை. அதனால அது அப்படி சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்து இப்ப நம்ம வளர்மொழி பார்த்துட்டோம். அடுத்து புதுமை மொழி. ஒரு மொழி எப்போ வந்து உயிர்ப்போட இருக்கும் அப்படின்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னையும் புதுப்பிச்சுட்டே இருக்கும் போதுதான் ஒரு மொழி வந்து என்ன பண்ணும்னா உயிரோட்டமாவே இருக்கும். இல்ல நான் புதுப்பிக்கவே மாட்டேன், நான் அந்த காலத்துல இருக்க மாதிரிதான் இருப்பேன்னா அந்த மொழி வந்து காலப்போக்குல பயனிழந்து எந்த மக்கள்னாலுமே பேசாம போயிருவாங்க. சோ அப்போ ஒரு மொழி உயிர்ப்போட இருக்கணும்னா கால ஓட்டத்துக்கு ஏற்ப தன்னை புதுப்பிச்சுக்கணும். அத மாதிரி தமிழ் மொழியும் புதுப்பிச்சுட்டே வரும். அதாவது வெவ்வேறு மொழிகள்ல உருவாக்கக்கூடிய சொற்களுக்கு இணையான கலை சொற்களை நம்ம தமிழ்ல உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ்ல வந்து இன்டர்நெட்னு சொல்றோம், அதுக்கு தமிழ்ல என்ன கலைச்சொல்? இணையம் மேம். இணையம். இந்த மாதிரிதான் இங்க நமக்கு நான் இங்க கலைச்சொல் கொடுத்திருக்காங்க. நான் இதை சொல்றேன், இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேன்னு சொல்லுங்க. முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப்க்கு தமிழ்ல தூய தமிழ்ல இருந்து புலனம்னு பேரு. குரல் தேடல், வாய்ஸ் சர்ச். தேடு பொறி, சர்ச் இன்ஜின், செயலி, ஆப், தொடுதிரை, டச் ஸ்கிரீன். இது மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன், அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. மெசஞ்சர், நம்ம மெசஞ்சர் ஆப் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மெசஞ்சருக்கு தமிழ்ல என்ன பேர்னா பற்றியம். மெசஞ்சருக்கு தமிழ்ல பற்றியம். அடுத்து டெலிகிராம், அதுக்கு தமிழ்ல வந்து தொலைவரி. டெலிகிராமுக்கு தமிழ்ல தொலைவரி.
யூடியூப் இதுக்கு என்ன பேர் தமிழ்ல? வலையொலி. 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 இன்னொரு தடவை வேணா சொல்றேன். மெசஞ்சர்னா பற்றியம், டெலகிராம்னா தொலைவரி. எனக்கு கொஞ்சம் கோல்டு ஒரு 1 வீக், அதனாலதான் நெக்ஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் சரியாயிரும். ஓகேவா? சாரி, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றவங்கள. யூடியூப் அப்படின்னா வலையொலி. அடுத்து இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்னா படவரி. அடுத்து ட்விட்டர். ட்விட்டருக்கு வந்து கீச்சகம். அடுத்து வைஃபை. வைஃபைனா அருகலை. வைஃபை அப்படின்னா அருகலை. 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 அடுத்து ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட் எதுக்கு ஆன் பண்ணுவோம்? நெட்டுக்காண்டி மேம். நெட்டை ஷேர் பண்றக்கா ஆன் பண்ணுவோமா? அப்ப பகிரலை. ஹாட்ஸ்பாட்னா பகிரலை. ப்ளூடூத் அப்படின்னா ஊடலை. ப்ளூடூத் அப்படின்னா ஊடலை. ஜிபிஎஸ் அப்படின்னா தடங்காட்டி. அடுத்து ஹார்ட் டிஸ்க், நமக்கு தெரியும் வன்தட்டு. அடுத்து ஸ்கைப். ஸ்கைப்னா காயவளை. இது நோட் பண்ணாம இருக்கா? என்ன சொல்லுமா? மேம் இன்ஸ்டாகிராம் சொல்லுங்க மேம். இன்ஸ்டாகிராம் வந்து படவரி. படவரி. ஓகே மேம். தடங்காட்டுக்கு என்ன சொன்னீங்க மேம்? தடங்காட்டினா ஜிபிஎஸ்கா. ஜிபிஎஸ். காயவலைனா மேம்? ஸ்கைப். SKYPE ஸ்கைப். இந்த ஸ்கைப் சாட்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்கைப். வேற எது டவுட் இருக்கா? இல்ல. அடுத்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா அறிவியல் தொழில்நுட்ப மொழி. அறிவியல் தொழில்நுட்பம்னா இவங்க வந்து இந்த கம்ப்யூட்டரைஸ்டு அதை பத்தி பேசியிருந்திருப்பாங்க. இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லா லாங்குவேஜஸுமே இருக்கும். இப்ப தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, வேற ஸ்பானிஷ், எல்லா மொழியுமே இருக்கும். ஆனா எல்லா மொழியுமே அதுல வந்து வெறும் எண்ணிலக்கம் அடிப்படையில் மட்டும் தான் இருக்கும். 0, 1 அந்த பைனரி டிஜிட்ஸ் ரெண்டுல மட்டும்தான் அந்த ஃபுல் கம்ப்யூட்டருமே ஒர்க் ஆகும். சோ அத மாதிரி தமிழ் எழுத்துக்களுக்கும் எண்ணிலக்க வடிவங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் எண்களுக்குரிய வடிவம் கொடுத்திருப்பாங்க. கா, உ, ஞா, சா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். இத வந்து ஒண்ணு கூட்டல் கழித்தல் அந்த மாதிரியே கேட்கலாம். ஏன்னா ஏதோ ஒண்ணு ஒரு எண்ல வர மாதிரி கேள்வி கேட்டுட்டு அதுக்கு டைரக்டா என்ன ஆன்சரா கொடுக்காம, இப்போ உங்களுக்கு காமராஜருடைய பிறந்த தினம் எப்போ? ஜூலை 15. ஜூலை 15ன்னு கொடுக்காம ஜூலை காரு, ஜூலை ஊஞா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம ஜூலை 15ன்றது ஜூலை 15னா 1க்கு கா, 5க்கு ரூ அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? இந்த நம்பரை படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து நமக்கு ஷார்ட்கட் தெரியும். என்ன சொல்லுவோம்? கடுகு உளுந்து நினைச்சு சமைச்சு ருசிச்சு கடுகு உளுந்து நினைச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். கடைசியா காவும். இதுக்கு வேற வேற ஷார்ட்கட் வச்சிருப்போம். சில பேர் வேற மாதிரி வச்சிருப்பீங்க. சோ ஏதோ ஒண்ணு அவங்கவுங்களுக்கு செட் ஆனது வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி ஒரு 3 சொற்கள் பார்த்தோமா? தமிழ், தமிழ்நாடு, தமிழன். ஒவ்வொரு நூல்ல இடம்பெற்றதா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்த நூல்ல தான் இருந்துச்சுன்னு.
இதே மாதிரி சில வார்த்தைகள் ஒரு சில நூல்ல இருக்கிறதா சொல்லி கொடுத்து வந்திருப்பாங்க. அது என்னெல்லாம் வார்த்தைன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேளாண்மை. வேளாண்மைன்ற வார்த்தை எந்தெந்த நூலெல்லாம் முதல்ல இடம்பெற்றுச்சுன்னு பார்த்தோம்னா கலித்தொகையில இடம்பெற்றதாகவும் திருக்குறள்ல இடம்பெற்றதாகவும் சொல்லியிருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதுல இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து நான் இப்பயே ஷார்ட்கட் சொல்லிடுறேன். சோ நீங்க வந்து தனியா படிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம பிரிச்சு எழுதி வச்சிட்டோம்னா படிக்க ஈஸியா இருக்கும். இப்ப நான் சொல்ல ஏதாச்சும் வித்தியாசமா சிம்பிள் போடுவோம். ஒண்ணு திருக்குறளா இருந்துச்சுன்னா ஒரு குட்டி டிக் போட்டு வச்சுக்கோங்க. குறுந்தொகை வச்சுன்னா எங்கெல்லாம் குறுந்தொகை இருக்கோ அங்க ஸ்டார் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாச்சும் இன்னும் ஒன்றுக்கு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் ரவுண்ட் ஓவல் கூட போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சிம்பிள்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். ஏன்னா பக்கத்துல எடுத்து எழுதி ஒரு பேஜ்னா பின் பண்ணி வச்சுக்கோங்க. குறுந்தொகைன்னு பார்த்தோம்னா என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்கும்னா, தேர்ட் ஒன்ல பாம்புன்னு இருக்கா, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவதா பாம்பு, அஞ்சாவதா முதலை, 13வது இடத்துல மீன் இருக்கும். அடுத்து 16ல செய்யின்னு ஒரு வார்த்தை கொடுத்து வந்திருப்பாங்க. இந்த 4 வார்த்தைகளும் முதல்ல குறுந்தொகையில இருந்து எடுத்து வந்திருக்கு, முதல்ல பயன்படுத்தி இருந்திருக்காங்க. செய்னா என்ன பொருள்? வயல் மேம். வயல். சேய்னா குழந்தைன்னு சொல்லுவோம். நெடிலா இருந்துச்சுன்னா குழந்தை, செய் அப்படின்னா வயல். சோ வந்து ஒரு வயல்ல வந்து மீன் இருந்திருக்கு. அந்த மீனை பிடிக்க பாம்பு வந்துச்சு, பாம்பை பிடிக்க முதல்ல வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குட்டி வயல் தான் இப்போ குறுந்தொகை ஞாபகம் வந்துடும். அந்த குட்டி வயல்ல ஒரு மீன் இருந்துச்சு, அந்த மீனை பிடிக்க பாம்பு, பாம்பை பிடிக்க முதலை வந்ததா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா நற்றிணை. நற்றிணைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், கன்ஃபியூஷனே வேணாம். நற்றிணைனா உழவர், நல்லது பண்றவங்க உழவர்கள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை நல்லது இனவெழுத்து, அப்ப உழவர்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து அகநானூறு பார்ப்போம். அகநானூறு 6வதா ஒரு இருக்கா, கோடை. அடுத்து வந்து மருந்து, 8வதா இருக்கு பாருங்க. 6வதா ஒண்ணும் 8வதா ஒண்ணு, இது ரெண்டு வந்து அகநானூறு. கோடை காலத்துல வந்து நம்ம உடம்பு, அகம்னா உடம்பு சொல்லுவோமா, உடம்பு சரியில்லாம போயிரும். சோ அதனால மருந்து எடுத்துக்கதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடை காலத்துல அகம் சரியில்லாம போச்சுன்னா மருந்து எடுத்துக்குவோம். அகம்ன்றது உடலை குதிக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அகநானூர்ல 2 சொல், கோடை, மருந்து. அடுத்து பதிற்றுப்பத்துக்குன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு வார்த்தை தான். வெள்ளம் வந்தா நம்மள என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம், பதறுவோம்ல. அப்ப பதறது பதிற்றுப்பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளம் வந்து பதிற்றுப்பத்து 4வதா இருக்கா. நான் சிங்கிள் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கேன், மொத்தமா இருக்கதெல்லாம் கடைசியா பாத்துக்கலாம். அடுத்து உலகம். உலகம் 7வது பாருங்களேன். கடைசியா திருமுருகாற்றுப்படைன்னு இருக்கா. இந்த மாதிரி உலகம்னு வந்துச்சுன்னா திருமுருகாற்றுப்படை. இந்த உலகத்துல முருகனுடைய படை வீடுகள் நிறைய இருக்கு, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது பார். உலகம்னாலும் பார்னாலும் ஒரே வார்த்தை தான். ஆனா பார்னே கொடுத்துட்டாங்கன்னா கூட இனவெழுத்துலதான் நூல் வரணும்னு வச்சுக்கோங்க. பார் அப்படின்னா பெருமானாற்றுப்படை. பார் எங்க இருக்கு? பெரும்பானாற்றுப்படை. 18வதா இருக்கு பாருங்க, பார். பாருன்றதோட பார்னாலும் உலகம் தான், ஆனா அதோட இனவெழுத்துல வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமானாற்றுப்படை. இதே உலகம்னு நினைச்சுன்னா திருமுருகாற்றுப்படை, முருகனோட பேர் வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, பதிற்றுப்பத்து, திருமுருகாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை. அவ்வளவுதான். இனி நமக்கு மெஜாரிட்டியா இருக்க திருக்குறளும் தொல்காப்பியம் தான் பார்க்கணும். திருக்குறள்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வேளாண்மை இருக்கு. கலித்தொகை விட்டுட்டோம் பாருங்களேன். கலித்தொகையில ஒரே ஒரு வார்த்தை தான், வேளாண்மை மட்டும்தான். இந்த உழவர்கள்லாம் களி செஞ்சு சாப்பிடுறாங்க ஞாபகம். உழவர்கள் சாப்பிடுறது கலித்தொகை, இல்ல வேளாண்மை செய்யறவங்க களி சாப்பிடுவாங்க ஞாபகம். அப்ப வேளாண்மைனா கலித்தொகை, உழவருங்கன்றவங்க நல்லவங்க, அப்ப உழவர்னு இருந்துச்சுன்னா நச்சினை, கலித்தொகைன்னு இருந்துச்சுன்னா வேளாண்மை. ஓகேவா? திருக்குறள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, திருக்குறள்ல அரசுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அரசு 15வதா இருக்கு பாருங்க, அரசு. அடுத்து வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, குடும்பம்.
1ஆவதா வேளாண்மை இருக்கும், 15ஆவதா வந்து அரசு இருக்கும், அடுத்து 8ஆவதா மருந்து, 10ஆவதா வந்து அன்பு, அடுத்து 11ஆ உயிர், 12ஆவது இடத்துல மகிழ்ச்சி. குடும்பம் எங்க இருக்கு? குடும்பம் வந்து இந்த புக்ல இருக்காது, 12th புக்ல இருக்கும். எக்ஸ்ட்ரா எழுதி வச்சிருக்கேன். சோ இவ்வளவுதான். மொத்தம் திருக்குறள்ல பார்த்தோம்னா திருக்குறள்ல மொத்தம் ஒரு 6 வார்த்தைகள் இருக்கும். ஓகேவா? அரசு, வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி. நான் சொல்றது புரியுதுல? புரியுது மேம். எஸ் மேம். சோ ஞாபகம் இப்ப திருக்குறள்னா ஒரு கவர்மெண்ட் விழா நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அரசு விழால வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வேளாண்மையில சிறந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, உயிர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க, அன்பா பாத்துக்குவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில சிறந்து இருக்கவங்களும் உயிர்களை காப்பாத்துவாங்க, அவங்க மேல அன்பு காமிச்சு மகிழ்விப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு எல்லாம் அரசுல இருந்து திருக்குறள் புக்கோ இல்ல திருக்குறள் நினைவு பரிசோ தராங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ திருக்குறள்னு வந்துச்சுன்னா வேளாண்மை, மருந்து, வேளாண்மை துறை மூலயமா உயிர்களை காப்பாத்தி அன்பு செலுத்தி மகிழ்ச்சியா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறை மூலயமா உயிர்களை காப்பாத்தி அன்பு செலுத்தி மகிழ்ச்சியா வச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் அரசு சார்புல திருக்குறள் புத்தகமோ இல்ல திருக்குறளுடைய திருவள்ளுவர் நினைவு பரிசோ தர்றதா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, இவங்களுக்கு எல்லாம் திருக்குறள் புக்கு தராங்க, அரசு தருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் திருப்பி கேட்பேன், நீங்க ஷார்ட்கட் சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆன்சர் சொன்னா போதும். அடுத்து என்ன இருக்கு? தொல்காப்பியம் இருக்கு. சோ தொல்காப்பியத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துருவோமா? தொல்காப்பியத்துல அதிகாரங்களோட கொடுத்துருந்துருப்பாங்க. சோ அதனால அதையும் நம்ம ஒரு இதுக்கு படிச்சு வச்சுக்கலாம். 7ஆவதா பாருங்களேன், உலகம் இருக்கா? உலகம் வேற என்ன நூல்ல இடம்பெற்றதா பார்த்தோம்? திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையிலையும் இடம்பெறுகிறது, தொல்காப்பியத்துல இடம்பெறுது. சரியா? இது என்னென்ன நம்பர்ல இருக்குன்னு சொல்றேன். 7, 9, 10, 11, 12, 14, கீழே 17, 19, 20. சோ இதுல டிக்கோ ரவுண்டா ஏதோ ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு இல்ல ஹைலைட் கூட தனியா பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல பார்த்தோம்னா இப்ப உலகம் இருக்கா? உலகம் வந்து ரொம்ப தொன்மையானது, பழமையானது. இந்த கிளவி ஆக்கம் இருக்குல்ல, இது வந்து இரட்டை கிளவி, அதை குறிக்கும். நான் சும்மா ஷார்ட்கட்டுக்காக வீட்டுல இருப்பாங்களே கிளவிகள், பாட்டி, அவங்கள சொல்றேன். ரொம்ப தொன்மையான உலகம்னா அப்ப இங்க நிறைய கிளவியா இருப்பாங்களா, அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம்ன்றது ரொம்ப தொன்மையானது, அதுல நிறைய கிளவியா இருக்காங்கப்பா. அப்ப உலகம்ன்ற வார்த்தை தொல்காப்பியத்துல கிளவியாக்கம்ன்ற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அடுத்து ஊர். நம்ம ஊர்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற இப்ப மதுரைலாம் மூதூர்னு சொன்னோம். அப்ப மதுரையுமே ரொம்ப தொன்மையான ஊர் தான். அந்த ஊருக்குள்ள நம்ம வசிக்கிறோம், அப்ப அகத்துக்குள்ளதானே வசிக்கிறோம், அப்ப அகனானூரு. ஓகேவா? அடுத்து அன்பு. அன்புன்றது எல்லாத்துமே வந்து தொன்மைன்ற வார்த்தை வந்துடும். அன்புன்றது தொன்மையானது. அடுத்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா களவியல் சொல்லி இருந்திருப்பாங்க. நம்ம களவியல், கற்பியல் படிச்சிருக்கோமா? அந்த களவியல்ன்றது கண்டிப்பா அன்பு இல்லாம இருந்தா அது சிறப்பா இருக்காதுல்ல. சோ அப்ப களவியலுக்கு கண்டிப்பா ஒரு அன்பு தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உயிர். ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து கிளவிலாம், இந்த கிளவி இன்னுமா உயிரோடு இருக்கு அப்படின்னு கேட்போமா? சோ அப்ப உயிர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம். இதுக்கு முன்னாடி கிளவியாக்கத்துல வேற என்ன சொல்லி இடம்பெற்றிருந்துச்சு? உலகம். உலகம். இப்ப என்ன சொல் பாக்குறோம்? உயிர். அடுத்து வந்து புகழ். ஒரு புகழ் தொல்காப்பியத்துல புகழ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புகழ் வந்தோடனே நம்ம வேறுபட்டுற கூடாது. எவ்வளவு புகழ் போனாலும் நம்ம வேறுபடாம ஒரே மாதிரி இருக்கணுமா? அப்ப வேற்றுமை இயல்ல இருந்து இந்த புகழ்ன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? புகழ் வந்தாலும் நம்ம வேறுபடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வேற்றுமை இயல். அடுத்து சொல். சரி, செல். செல் அப்படின்றது தொல்காப்பியம். இது இப்ப ஒரு செல் உயிர், இரு செல் உயிரின்னு சொல்லி பிரிச்சு பாக்குறோமா? அப்ப நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு செல் 2ஆ பிரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப புறநானூறு. நமக்குள்ள வருது, நம்ம அதுக்குள்ள போறோம் அப்படின்னா அகநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு நம்மகிட்ட இருந்து வெளியே போகுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா புறநானூறு. அப்ப செல்லுன்றது இப்ப 2ஆ பிரியுது, 3ஆ பிரியுதுன்னு சொல்றோமா? அப்ப வந்து பிரியுது, போதுல பிரிஞ்சு, அதனால அது புறநானூறு. அடுத்து ஒளி. ஒளின்றது தொல்காப்பியம், கிளவியாக்கம். அடுத்து முடி. இப்போ ஒரு முடிக்கணும், ஒரு வினையை செஞ்சு முடிக்கணும். வினையில என்னது? ஒரு செயலா. ஒரு வினையை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லுவோமா?
அப்ப வினை முடிக்கப்பட வேண்டும். அப்ப முடின்றது வினையியல்ல தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? புரியுதா எஸ் மேம். இல்ல குழப்பறேனா? சரி, நம்ம இந்த ஒரு லெசனை முடிச்சுட்டு இதுல இருந்து கொஸ்டின் கேட்போம். இப்ப புக் பேக் பார்க்கலாம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். பழமை. பழமை. இடப்பொருள் பிரித்தெழுதுக. இடம் கூட்டல் புறம். இடம் கூட்டல் புறம். சீரிழமை பிரித்தெழுதுக. சீர்கூட்டல் இளமை மேம். சீர்கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்தெழுதுக. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ். கணினி தமிழ். வல்லினம் மிகணும், இத்து வரணும். ஓகேவா? தமிழ் மொழி போல் இனியாவது எங்கேனும் காணும், எங்கும் காணும் என பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள். அங்க கொடுத்திருக்க விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. மொழிதான் முக்கியமான காரணம். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்கள் அடிப்படையில வடிவமைக்கப்பட வேண்டும். சரி, ஓகே. இப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருந்து கொஸ்டின் கேக்குறேன். ஒவ்வொரு நபரா பேர் சொல்லி கேக்குறேன். அவங்க சொல்லுங்க. ஈஸியா தான் இருக்கும். சும்மா நான் நார்மலா கேக்குறேன். இப்போ நான் பேசுறது கேக்குதா? அப்பப்போ தெரியாம மியூட் ஆயிடுது. சப்போஸ் நான் ரொம்ப நேரம் பேசாம எதனா கூப்பிட்டுருங்க. நான் பாட்டுக்கு மியூட்ல இருக்க தெரியாம பேசிட்டு இருக்க போறேன். சரி, இப்ப நான் இப்ப நம்ம முடிச்சோம்ல 3 லெசன். இந்த 3 லெசனும் கொஸ்டின் கேட்கறேன். இண்டிவிஜுவலா கேட்கறேன். நேம் சொல்லியே கேட்கறேன். நீங்க சொல்லுங்க, அடுத்து போலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ராஜி சிஸ்டருக்கு. அவங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, பூவினுடைய அந்த நிலைகள் இருக்கும்ல, அது மொத்தம் எத்தனை? பூவின் நிலைகள் 7 நிலைகள். அது 7 என்னன்னு சொல்றீங்களாக்கா? அரும்பு, முட்டு, மூகை, மலர், அலர், வி, செம்மல். சூப்பர், வெரி குட். அடுத்து வந்து மஞ்சுளா சிஸ்டர். சொல்லுங்க. உங்களுக்கு கொஸ்டின் வந்து பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள்ல வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் எது? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நூல்கா. நான் கேட்டது வந்து பெருஞ்சித்தினாருடைய நூல்கள்ல தமிழ் உணர்வு நிறைந்த நூல் எது அப்படின்னு கேக்குறேன். ஒரு ஹிண்ட் மாதிரி, அப்ப ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட சொன்னோம்ல. கனிச்சாறு. அவ்வளவுதான். கனிச்சாறு தான் வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டிருக்கும். ஓகே மேம். அடுத்து வந்து சுமித்ரா. சுமித்ராக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு பிரித்தெழுதுகள் கேட்கிறேன். செந்தமிழ் பிரித்தெழுது. சுமித்ரா, நீங்க பேசுறது கேட்கல. லெஃப்ட் ரைட் கூட ஜாயின் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த சுஜி நேம் இருக்குல்ல, நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? செந்தமிழ் பிரித்தெழுதுக.
நீங்க பேசுறதுமே கேட்கல. வேற யாருக்கும் கேக்குதா இவங்க பேசுறது? இல்ல மேம். இல்லம்மா. டவர் இல்ல போல. சரி ஓகே. அடுத்து ஜெயந்தி அக்கா. செந்தமிழ் கொஸ்டின் ரொம்ப கஷ்டம் போல, எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. ஜெயந்தி அக்கா. அக்கா உங்களுக்கு கேக்குறேன். மல்லி செடியோட தாவர இலை பெயர் என்ன? நான் பேசுறது தெளிவா கேக்குதா? இப்போ கேக்குது. மேம் சொல்லுங்க மேம். சாரி. பரவாயில்ல. ஆமா, டவர் தான் லோவா இருக்கு, யாருக்குமே கேட்கல. சரி, உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய். இது யாருடைய பாடல் வரிகள்? பாரதியார் மேம். பாரதியார். சூப்பர், வெரி குட். அடுத்து ஜெயந்தி அக்கா. அக்கா உங்களுக்கு நிருமித்த பொருள் கூறுக. நிருமித்த. ஒத்த மேம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. ஓகே. அடுத்து பிரியா சிஸ்டர். பிரியா மேம். உங்களுக்கு கேக்குறேன். எஸ் மேம். நான் ஒரு பாடல் வரி சொல்றேன், எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுங்க. எஸ் மேம். தமிழ். ஓகே. தமிழன் கிளவியும் அதனோடற்றே. மேம் கேக்குதா நான் பேசுறது? எஸ் மேம், கேக்குது மேம். ஒரு பாடல் வரி சொல்றேன். தமிழன் கிளவியும் அதனோடற்றே. ஆப்ஷன் கொடுத்துறவா? எஸ் மேம். தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், அப்பர் தேவாரம். கொஸ்டின் மேம். தமிழ் கொஸ்டின். இல்ல இதுல சரி, இப்படி கூட சொல்லுங்க. தமிழ்ன்ற வார்த்தை எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? முதல்ல தொல்காப்பியம். தொல்காப்பியம். இதுல சப்போஸ் இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த பாடல் வரி எந்த நூல்ல இருக்குன்னு கூட கேட்கலாம். சோ இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்ன்ற வார்த்தை தொல்காப்பியத்துல இருக்கு, அதே மாதிரி இந்த பாடல் வரி எந்த நூல்ல இருக்குன்னு கேட்கலாம்ல. சூப்பர். ஓகேக்கா. அடுத்து ராஜகுமாரி அக்கா. அக்கா உங்களுக்கு என்ன அப்படின்னா அகநானூறுல என்னென்ன சொல்லலாம் இடம்பெற்றிருந்துன்னு சொல்லுங்கக்கா. முதல்ல அகநானூறுல இடம்பெற்றிருந்த சொற்கள். ஒன்னு சொல்றேன், இன்னொன்னு சொல்றீங்களா? கோடை, சரி இந்த கேள்விக்கு யாருக்கு விடை தெரியும்? நான் சொல்லவா மேம்? சொல்லுங்கக்கா. கோடை மருந்து மேம். கோடையும் மருந்து அகநானூறுக்குரியது. சூப்பர்க்கா. அடுத்து பிரியதர்ஷினி. சாரி மேம், மியூட் பண்ணிட்டே சொல்லிட்டேன். சாரி மேம். சரிக்கா, பரவாயில்லக்கா. பிரியதர்ஷினி. எஸ் மேம். உனக்கு என்ன கேள்வினா பாப்பா? ஒரு பாடல் வரி சொல்ல, இது யாருடையதுன்னு சொல்லுங்க. தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசி ஆனந்தன். காசி ஆனந்தனுடைய பாடல் வரிகள். ஓகே. அடுத்து ஸ்னேகா. உங்களுக்கு என்ன வரி அப்படின்னா செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இது யாருடைய வரிகள்? இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் வேணா சொல்றேன். வாணிதாசன் மேம். வாணிதாசன். இது நம்ம பார்க்காம வந்துட்டோம். பேஜ் நம்பர் 6ல இருக்கும். வாணிதாசன் அங்க எப்படி நம்ம காசி ஆனந்தனுடைய ஒரு பாடல் பார்த்தோமோ அதே மாதிரி பெருஞ்சித்தனார் லெசன் கீழே வாணிதாசனுடைய பாடல் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அதை பார்க்காம வந்துட்டோம். சோ அதனாலதான் இப்ப அந்த கொஸ்டின்ல கேட்டுட்டேன்.
வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசனால இயற்றப்பட்ட பாடல். தோன்றி தோன்றின்னு வந்துச்சுன்னா வானத்துல இதெல்லாம் தோன்றுது, அப்ப வாணிதாசன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது அப்பதான் பார்க்காம வந்துட்டோம். ஸோ அதனால அதை கொஸ்டின்ல கேட்டாச்சு. அடுத்து நீ யாருக்கு கேட்கல? எல்லாருக்கும் கேட்டோமா? சரி, அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். பாரதிக்கு கேட்கவா? ஓகேடா. பாரதிக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, திருக்குறள்ல என்ன சொற்கள்லாம் இடம்பெற்றுச்சுன்னு சொல்றீங்களா? மொத்தம் ஒரு 6 சொற்கள் இருந்திருக்கும். என்னென்ன சொல்லுன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஷார்ட்கட்ல சொல்ல. ஒரு அவார்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தோமா? மகிழ்ச்சி, அரசு, அந்த 3 தாமம் ஞாபகம் வருது. எந்தெந்த துறையில இருந்தவங்களுக்கு அவார்டு கொடுத்ததா பார்த்தோம்? வேற யாருக்கு ஞாபகம் இருக்கு? நம்ம சொன்ன ஷார்ட்கட் யாருக்கு ஞாபகம் இருக்கு? அன்பு மேம். சொல்லுங்கக்கா. அன்பு, அரசு, இல்ல நம்ம வேர்டு எப்படி படிச்சாலும் மறந்துடும். ஏன்னா நம்ம இந்த 6 வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுக்க போறது இல்லை, நம்ம நிறைய படிப்போம் இன்னும். சோ அதனால ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் ஞாபகம் இருக்கும். ஷார்ட்கட் யாருக்கு ஞாபகம் இருக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு மேம். சொல்லவா மேம்? சொல்லுங்கக்கா. அரசு வேளாண்மை துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் சாதிச்சவங்களுக்கு அதாவது அவங்க உயிர்களை அன்பாவும் மகிழ்ச்சியாவும் பாத்துக்கிட்டனால அவங்களுக்கு திருக்குறள் அவார்டு கொடுத்திருக்காங்க. சூப்பர், வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு உண்மையிலே மறக்கவே மறக்காது. இல்லைன்னா நம்ம நிறைய படிக்கிறதுனால மறந்து போயிடும். ஸோ திருக்குறள் விருது யாருக்கோ கொடுக்க போறாங்க. கொடுக்கறது யாரு? அரசு, கவர்மெண்ட் கொடுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த துறைனா வேளாண்மை துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் உயிர்களை காப்பாத்திருக்காங்க. எப்படின்னா அவங்க உயிர்களை காப்பாத்தி அன்பாவும் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். ஸோ எல்லாம் நல்லா கவனிச்சிருக்கீங்க. அடுத்து போலாம். அடுத்து கனவு பலித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு விரிவானம். மேம் அந்த அன்புன்றது தொல்காப்பியம் கலவியல் கொடுத்துருக்காங்க மேம். அப்ப அந்த கலவியல திருக்குறள்னு தொல்காப்பியத்துல களவியல்ன்ற அதிகாரம், இது இல்லாம திருக்குறளை இடம்பெற்று இருக்கு. சோ இந்த களவியல்ன்றது எதுன்னு கேக்குறீங்களா? களவியல் இந்த தொல்காப்பியத்துக்குள்ள இருக்கிற ஒரு அதிகாரம் தான். இங்க ஃபுல்லா இருக்கிற அந்த களவியல், கிளவியாக்கம், கற்பியல், வினையியல், புறத்திணையியல், இது எல்லாமே தொல்காப்பியத்துடைய அந்த இயல்கள் தான். 27 இயல் படிப்போல அதுதான் இதுகள் ஃபுல்லா. அடுத்து இதுலயே பாருங்களேன், பேஜ் நம்பர் 13லயே இங்க ஒரு வாழ்த்து பாடல் கொடுத்திருப்பாங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் சொல்லிட்டு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து பாடல். இந்த பாடலை பாடினவங்க யாருன்னா அறிவுமதி. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யாருக்கோ ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா அவங்க நல்லா அறிவோட இருக்கணும்னு பிளஸிங்ஸ் கொடுப்போமா? ஸோ பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது அறிவுமதி பாடல் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா வேண்டும் வேண்டும் இருக்கும், அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்றதா ஞாபகம் வச்சுக்கணும். தோன்றி தோன்றின்னு வந்துச்சுன்னா யாருடைய பாடல்? வாணிதாசன். ஏது இனிக்கும் புளிக்கும் கசக்கும்னு வந்துச்சுன்னா காசி ஆனந்தன். காசி ஆனந்தன். முன்னாடி அந்த பாடல் எடுத்து பாருங்களேன். காசி ஆனந்தனுடைய பாடல ஃபுல்லா சுவைகளா இருக்கும். நீ இல்லாத வாழ்வு, கசக்கும் புளிக்கும், இந்த மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. சோ இந்த சுவையெல்லாம் வந்துச்சுன்னா காசி ஆனந்தன். காசு நம்ம ஏதோ ஒரு சம்திங் காசு கிடைச்சிச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு லக்கனா நம்ம ஜீனி சாப்பிடுவோம், இனிப்பு கொடுப்பாங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனந்தமா இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிடுறோம், இனிப்பு ஏதோ ஒரு சுவையை உணர்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சுவைகள்லாம் வந்துச்சுன்னா காசி ஆனந்தன். தோன்றி தோன்றின்னு வந்துச்சுன்னா வாணிதாசன். வேண்டும் வேணும்னு அறிவு வேண்டும்னு சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப அறிவுமதி. அடுத்து கனவு பழித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கொடுத்து வந்திருப்பாங்க. இது என்னன்னா ஒரு பொண்ணு அவங்க அத்தைக்கு எழுதுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு தேவையானது எதுவுமே இல்லை. ஸோ அந்த பேஜை ஸ்கிப் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 16ல பார்த்தோம்னா இங்க இருந்தா நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் தேவைப்படும். அவங்க இந்த பொண்ணு அவங்க அத்தைகிட்ட கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதை அவங்க கிளியர் பண்ணுவாங்க. நமக்கு தேவையானது செகண்ட் ஸ்டான்ஸால நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு தொடங்குதா, இங்க இருந்தா நமக்கு தேவை. சோ முன்னாடி உங்களுக்கு புரிதல் வேணும்னா வாசிச்சு பாத்துக்கோங்க. நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது இந்த 5 பூதங்களாலதான் உலகமானது அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர்னால வந்து இந்த குறிப்பு இருக்கு. சோ வந்து இத உங்களுக்கு பாடல் வரியா கொடுத்து கேட்டாலும் சரி, 5 பூதங்கள் பத்தி பேசுற நூல் எதுன்னு கேட்டாலும் சரி, இந்த உலகம் 5 பூதங்களால் ஆனதுன்னு சொல்லி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் தொல்காப்பியம் தான். கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதலின். மயக்கம் உலகம் ஆதலின் இந்த வரி இருக்கா? இந்த வரி வந்து தொல்காப்பியன்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்துல ஒரு வரி பார்த்தோம். என்ன வரி பார்த்தோம்? தமிழ்ன்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றதா சொல்லி தமிழன் கிளவியும் அதனோடற்றேன்னு ஒரு தொடர் பார்த்தோம். இது இல்லாம நிறைய சொற்கள்லாம் பார்த்துருந்திருப்போம். வினை, முடி, ஒளி, ஊர், உலகம், இந்த மாதிரி சொற்களும் தொல்காப்பியத்துல பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்ப இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்ப தொல்காப்பியத்துல இத்தனை படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகம் வந்து ஓரறி உயிர்ல இருந்து 6 உயிரை வரைக்கும் ஆனதுன்றதையும் தொல்காப்பியம் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் இந்த புக்ல கொடுக்கல, ஆனா ஒரு வரியா கொடுத்துட்டாங்களா, சோ இது முக்கியம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வந்து இந்த உலகத்தை வகைப்படும். ஓரறிவு உயிர்லாம் மரமும் செடி கொடியும், 2 அறிவு உயிர்லாம் அதனது ஓடுடைய நத்தை இருக்கும்ல, நத்தை, அட்டை, இதெல்லாம் 2 அறிவு உயிர், அந்த மாதிரி எல்லாம் வகைப்படுத்தி இருந்திருப்பாங்க. 3 அறிவு உயிர்னா இந்த கரையா, எறும்பு, 4 அறிவு உயிர்னா விலங்குகள், 5னா பறவை, அப்படியே மனிதன் அப்படிலாம் வரும். சோ இதெல்லாம் வகைப்படுத்தினது எதுனா தொல்காப்பியர் காலத்துல தொல்காப்பியர் வகைப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ இது ரெண்டும் பேசிக்கானது. உயிரினங்களை வந்து ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர்னு வகைப்படுத்தினது எந்த நூல்னு கேட்டாலும் தொல்காப்பியம் தான். உலகத்தை வந்து 5 பூதங்களால் ஆனதுன்னு சொன்னது எந்த நூல்னு கேட்டாலும் தொல்காப்பியம் தான். இதனால மறக்கவே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா, இந்த கடல் நீர் ஆவியாகி மழை பொழியுதுல, இது ஒரு அறிவியல் உண்மை. நம்ம சயின்டிஸ்ட் பல பேர்னால ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அத முன்னர் காலத்திலேயே நம்ம தமிழ் நூட்கள் நிறைய நூல்கள்ல இந்த உண்மை வந்து சொல்லப்பட்டிருக்கும். ரீட் பண்றேன் பாருங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ இந்த நூல் ஃபுல்லாமே வந்து அறிவியல் செய்திகள் என்னெல்லாம் தமிழ் நூல்ல இருக்குன்றதான் தேடி தேடி சொல்லியிருந்திருப்பாங்க. சோ இந்த மழை நீர் ஆவியாகி மழையா பொழியுதுன்ற அறிவியல் செய்தி இந்த ஒரு 4 நூல் சொல்லுது. எந்தெந்த நூல்? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. மேம் திருப்பாவை. இதுக்கு ஒரு குட்டி ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். திருக்குறள் வந்து ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காருக்குள்ள வந்து ஒரு பாவைன்னா ஒரு பெண் சொல்லுமா, அந்த பாவை என்ன பண்ணிருக்காங்கன்னா உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு காருக்குள்ள பாவை உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க தலையில முல்லைப்பூ வச்சிருக்காங்க. அப்ப ஒரு பரினா குதிரை, பரி மேல திருவள்ளுவர் அந்த பக்கமா போறாரு. மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால இந்த பொண்ணு காருக்குள்ள அமைதியா உட்கார்ந்துருக்கு. ஆனா திருவள்ளுவர் அவர் பாட்டு குதிரை மேல போறாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ வந்து ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஒரு காருக்குள்ள ஒரு பாவை முல்லைப்பூ வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒரு குதிரை மேல திருவள்ளுவர் போறாரு. ஓகேவா? அப்ப கார்40, திருப்பாவை, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள் 5 நூல் வந்துருச்சா? இந்த 5 நூலும் மழை கடல் நீர் ஆவியாகி மழையா பொழியுது அப்படின்ற செய்திய நமக்கு தெரிவிக்குது. அதனாலதான் மழை பெய்யுது அப்படின்ற ஒரு கீ வச்சிருக்கோம். இது நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆனா எந்த நூல் மறந்து போயிரும்ல. சோ மழை பெய்யும் போது அந்த பொண்ணு காருக்குள்ள உட்கார்ந்துருந்துச்சு, இவர் மழையில நனைஞ்சிட்டு போனாரு, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வாங்க பாப்போம். அடுத்து திரவ பொருட்களை எவ்வாறு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. இது ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட். இத வந்து ஔவையார் தன்னுடைய பாடல சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த பாடல கீழே கொடுத்திருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இந்த பாடல் வரிய சொன்னது யாருன்னா ஔவையார் அவர்களால பாடப்பட்ட ஒரு பாடல் வரிதான். அடுத்து 2வதா பாருங்களேன். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. அந்த புண்பட்ட இதை வந்து ஒரு வெண்ணிற ஊசியால தச்சிருக்காங்க. அந்த காலத்திலே சர்ஜரி பண்ணிருக்காங்க. அந்த செய்தியை எந்த நூல் சொல்லுதுன்னா பதிற்றுப்பத்து சொல்லுது. பாக்ஸ்ல 3வது பாக்ஸ் பாருங்க. பதிற்றுப்பத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்களா? நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு. இப்ப நெடுவல்லூசி, ஊசின்ற அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஊசி குத்தணும்னாலே, ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போடணும்னாலும் நம்ம பதறிடுவோம்ல. சோ இப்ப பதிற்றுப்பத்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பதிற்றுப்பத்துக்கு என்ன வார்த்தை பார்த்தோம்? வெள்ளம்.
சோ வந்து இந்த மாதிரி தான் பதிற்று பத்துனால ஏதோ பதறம் அந்த எல்லாமே ஒரே மாதிரி தான் ஷார்ட்கட் வைப்போம். சோ வெள்ளம்ன்றது பதிற்று பத்து ஞாபகம் வந்துடும். பதறும் போது வெள்ளம் வந்துச்சுன்னா பதறுவோம் பதிற்று பத்து. ஊசி போட்டாலும் பதறுவோமா, அப்ப பதிற்று பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு. ஓகேவா? அதுக்கு மேல கார் 40ன்னு ஒண்ணு இருக்கா. இதுக்கு என்னன்னா இங்க மேல ஒரு 5 நூல் படிச்சோம்ல மழை பொழியறதுக்கு, அதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. எழிலினா என்னது? அழகு. ஓகே. இந்த இடத்துல என்னன்னா எழினினா தான் அழகு. எழில் அந்த மாதிரினா அழகு. எழிலி அப்படின்னா மேகத்தை குறிக்கும். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னா கடல் தண்ணிய முகர்க்கிறத மோந்துட்டு போறத சொல்லுவோமா, அது ஒரு வருணனையா சொல்லியிருக்காங்க. இப்படி கடல் நீர் ஆவியாகி மேல போய் மேகமாகும். அதான் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கடல் நீரை அந்த மேகம் முகந்துட்டு போகுது மோந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு உவமையா சொல்லியிருந்திருக்காங்க கார் 40 பாடல்ல. ஓகேவா? இந்த கடல் கமஞ்சூல் இனவெழுத்த வச்சு கார் நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகே. அடுத்து இந்த பக்கம் பாருங்களேன். இப்ப நம்ம பார்த்ததுல 2வது பாருங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து நற்றினை சொல்லி இருந்திருக்காங்க. ஏதோ போர்க்களத்துல அடிபட்டத வந்து ஊசியால தச்சதை எது சொல்லுச்சு? பதிற்று பத்து மேம். பதிற்று பத்து. இதே இது கடலுக்குள்ள போயிருக்காங்க, இங்க சுறாமீன் தாக்கிருச்சு. அந்த சுறாமீன் தாக்குன புள்ள நரம்பால தச்சிருக்காங்க. நரம்பால தச்சாங்கன்னா அது இனவெழுத்துல நூல் வரணும். நரம்புன்னா இங்க நற்றினைன்னு வந்துடணும். ஓகேவா? நற்றினை. இந்த பாடல் வரி பாருங்களேன். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். பரதவர்னா யாரு? நெய்தல் நிலத்து மக்களை குறிக்கும். நெய்தல் நிலத்து மக்கள். இப்ப விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்களை உழவர்னு சொல்றோமா, அத மாதிரி கடல்ல போற மீனவர்களை தான் வந்து கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்களா, அந்த மீனவர்களை தான் வந்து பரதவர்ன்ற வார்த்தை குறிக்கும். ஓகேவா? அந்த நரம்பால தச்ச செய்தியை சொல்றது நற்றினை, ஊசியால தச்ச செய்தியை சொல்றது பதிற்று பத்து. அவ்வளவுதான். அடுத்து வந்து திருவள்ளுவ மாலைன்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூலோட சிறப்பு என்ன அப்படின்னா திருக்குறளை புகழ்ந்து பாடுறதுக்காகவே ஒரு நூல் ஏற்றி இருக்காங்க. அப்படின்னா அந்த நூலுக்கு பேரு திருவள்ளுவ மாலை. இந்த நூல் முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா திருக்குறளோட சிறப்பை பத்தி பேசி இருந்திருப்பாங்க. இந்த திருவள்ளுவ மாலை ஏற்றினது யாருன்னா கபிலர் அவர்களால ஏற்றப்பட்டிருக்கும். இதுல மொத்தம் 53 புலவர்கள் பாடல் ஏற்றிருப்பாங்க. பாடல்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 55 பாடல்கள் 55, புலவர்கள் 53 பேரு. இப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, மேல ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இங்க பக்கத்துல ஒரு குட்டி படம் போட்டு பனைமரம் இருக்கு. பக்கத்துல ஒரு பையன் குனிஞ்சு பாக்குறாங்களா? இருக்கா? பாத்துட்டீங்களா? இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு வந்து பிசிக்ஸ்ல நம்ம படிச்சு வந்திருப்போம். இந்த லைட் லெசன்ல வந்து குவியாடி குழியாடின்லாம் பாப்போமா, அதுல மெய் பின்பம் எப்படி இருக்கும், தலைகீழா இருக்கும், சின்னதா இருக்கும்னு படிச்சு வந்திருப்போம். ரியல் இமேஜஸ் பார்த்தோம்னா தலைகீழா இருக்கும், சின்னதா இருக்கும். அதாவது உண்மையான இமேஜை விட சின்ன சைஸ்ல இருக்கும்னு படிச்சிருப்போம்ல. அதுதான் இவ்வளோ பெரிய பனைமரம் அந்த புல்லு மேல இருக்கிற ஒரு நீர்த்துளியில குட்டியா அடங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பனைமரம் அந்த நீர்த்துளிக்குள்ள குட்டியா அடங்கிருச்சு அப்படின்னு ஒரு வருணனையா சொல்லியிருந்திருக்காங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஒரு திணையளவு குட்டி தண்ணி போதும் அவ்வளவு பெரிய பனைமரத்தை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? கபிலர், திருவள்ளுவ மாலைய. சரி, இது சொல்லிட்டாங்க. இதுல இருந்து திருக்குறளுக்கு என்ன ஊமையா சொல்றாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வரியோட பொருளை நான் சொல்லிட்டேன். இது ஏன் திருக்குறளுக்கு சொல்றாங்க? திருக்குறள் வந்து தான் இருக்கும். பட் ஆனா அதுல வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவ்வளவுதான். வெறும் அங்க நம்ம பார்த்தது ஒரு துளி நீர் தான். அந்த ஒரு துளி நீருக்குள்ள இவ்வளவு பெரிய பனைமரத்தை காட்டுச்சுல, அதே மாதிரி 2 அடி தான். ஆனா அந்த 2 அடி, இந்த திருக்குறள் 2 அடி சொல்லுவோமா, அந்த 2 அடிக்குள்ள நிறைய கருத்துக்கள் புதைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து இந்த உவமையால விளக்கி இருக்காங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவள்ளுவ மாலை கபிலர் அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பனையளவு இந்த பனைமரத்தை வச்சு சொன்ன கருத்து வந்து கலீலியோவால தொலைநோக்கி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த செய்தி தரல. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம கபிலர் நமக்கு சொல்லிட்டாரு. சோ நம்ம தமிழர்களுக்கு வந்து இந்த அறிவியல் மனப்பான்மை நிறைய இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இவ்வளவுதான் இந்த புக்ஸ்ல
முக்கியமான பாடல் வரிகள் எல்லாமே இவ்வளவுதான். ஒரு 10-15 வரிக்குள்ள நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்கேருந்து கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நான் மேல இருந்து கொஸ்டினா கேட்கிறேன், அப்படியே கடகடன்னு சொல்லிட்டே வாங்க. ஐம்பூதங்கள் பத்தி சொல்ற நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியம். இதே தொல்காப்பியம் வேற எதை பத்தி பேசும்? நிலம், நீர், தமிழன் பத்தி பேசும். ஓரறி உயிர், ஈரறி உயிர், உயிர்களை வகைப்படுத்தி இருக்காங்கல்ல, அதை பத்தியும் பேசும். ஓரறி உயிர் முதல் 6 உயிர் வரை பிரிச்ச நூல் எதுன்னு கேட்டாலும் தொல்காப்பியம் தான். ஓகேவா? ஓகே. மழை நீர் ஆவியாகி மழையா பொழிதுன்ற செய்தியை சொல்ற நூல்கள் எது எது? 5 நூல்கள் சொல்லும் மேம். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை, கார்நாற்பது மேம். அவ்வளவுதான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த திரவ பொருள்களை எவ்வளவுதான் அமுக்குனாலும் அதோட அளவை சுருக்க முடியாதுன்ற கருத்தை சொன்னது யாரு? ஔவையார். அந்த பாடல் வரி எது? ஆழ அமுக்கு முகக்கினும் இது எப்படி ஞாபகம்? இந்த ஒரு பந்தத்துக்கு நம்ம என்னதான் தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குனாலும் நம்ம கை விட்டோம்னா எத்தனை மேல வந்துரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பாக்ஸ்ல ஒரு கப்ல தண்ணி வச்சுட்டு எவ்வளவுதான் பிரஸ் பண்ணாலும் நம்ம அதை நம்மளால சுருக்கவே முடியாது. அதோடைய தன்மையும் அவ்வளவு பெருசுதான். சோ அதை மீன் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷுவலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டி கூட உட்காந்து தண்ணிக்குள்ள பால் போட்டு விளையாடுறோம், பாட்டினா ஔவையார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து அந்த ஒரு வரி சொல்ற, அது எந்த நூல்னு சொல்லுங்க. நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு. நரம்பால ஒரு ஏற்பட்ட புண்ண நரம்பால தச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா நச்சினை. கோட்சுரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். நரம்பால தச்சாங்க அப்படின்னா நச்சினை. ஓகே. அடுத்து கடல் நீர் முகந்த கம்மஞ்சூல் எழிலி. கார்நாற்பது. கார்னாலே மழையை தானே குறிக்கும். நம்ம மழை பெய்யுற செய்தியை பத்தி காருன்ற அந்த நூலை சொல்லுது, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து இங்க மேலும் அறிந்து கொள்ளும்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்ப நம்ம அறிவியல் சம்பந்தமா பாத்துட்டே வந்தனால நம்மகிட்ட இருந்து போன முக்கியமான சயின்டிஸ்ட், அவங்கள பத்தி சயின்டிஸ்டாவும் முக்கியமான நபர்களை பத்தி கொடுத்துருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார சொல்லியிருந்திருப்பாங்கன்னா அப்துல் கலாம் அவர்களை சொல்லியிருந்திருப்பாங்க. நம்மளுடைய இஸ்ரோவோட ஏவுகணை நாயகனாலா இருந்துட்டு அப்புறம் நம்ம குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து மயில்சுவாமி அண்ணாதுரை. இவர் யாரு? இஸ்ரோவோட ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட். இவருடைய ஒரு நூல்னு பார்த்தோம்னா கையருகே நிலா. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் இஸ்ரோல ஒன் ஆஃப் தி சொல்லுங்க மேம். மயில்சாமி அண்ணாதுரைக்கு இல்ல மேம், கையருகே நிலா. மயில்சாமி அண்ணாதுரை தான் சொல்றேன். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம்க்கு எதுவுமே சொல்லல, அவர் குடியரசுத் தலைவரா இருந்தாரு, அவ்வளவுதான் முடிச்சுட்டேன் நானு. அவருக்கு பார்த்தா நிறைய புக்கு பார்க்கணும், அதை அப்படியே நிப்பாட்டிக்குவோம். கீழே இந்த மயில்சாமி அண்ணாதுரைன்னு கொடுத்துருக்காங்களா, இவருக்கு நம்ம 9th புக்ல இந்த புக்கை பார்ப்போம். ஸோ அதனால நீங்க எங்கேயே படிச்சுக்கோங்க. கையருகே நிலா அப்படின்றது இந்த மயில்சாமி அண்ணாதுரையுடைய புக்கு. ஓகேவா? அடுத்தது இஸ்ரோவின் தலைவர் சிவன் கொடுத்துருக்காங்களா. நம்ம இஸ்ரோவோட ஒன் ஆஃப் தி சயின்டிஸ்டா இருந்தவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை. ஹெட்டா இருந்திருக்க மாட்டாரு. ஹெட்டா இருந்தவர் முதல் நம்ம தமிழரா இருந்து ஹெட்டா இருந்தவர் யாராலும் இந்த சிவன் தான் சொல்லியிருந்திருப்போம். இப்போ இவர் இல்ல. இப்போ யாரு இருக்காங்க அப்படின்னா சோம்நாத் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு, கேரளாவை சேர்ந்த ஒரு நபர். இப்போ 2022 இருந்து மாத்தி இருப்பாங்க. 2022 இருந்து இஸ்ரோவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சோம்நாத், கேரளாவை சேர்ந்த ஒரு நபர். அவருடைய நூல்னு பார்த்தோம்னா நிலவை குடிக்கும் சிங்கங்கள். சோம்நாத்துடைய புத்தகம் நிலவை குடித்த சிங்கங்கள். குடிக்கும் இல்ல, குடித்த சிங்கங்கள். நிலவை குடித்த சிங்கங்கள். ஓகே, அடுத்து இலக்கணம் போலாமா? இலக்கணம்னு பாத்துட்டோம்னா பிரேக் எது வேணுமா? சரி, 5 மினிட்ஸ் போயிட்டு வாங்க. நம்ம 7:43 ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி ஏதாச்சும் குடிக்கணும்னா டக்குன்னு குடிச்சிட்டு வந்துருங்க.
கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம். இலக்கணம் பார்ப்போம். நமக்கு வந்து இங்க வந்து பேசிக்கா இலக்கணம் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம இலக்கணம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் மொழியில வந்து இலக்கணத்தை வந்து 5ஆ பிரிச்சு வந்திருப்பாங்க. எழுத்துக்கு ஒரு இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இலக்கணம்னா என்னன்னா எப்படி பேசணும், எப்படி எழுதணும், அந்த விதிகள் நிறைஞ்சதான் இலக்கணம். இப்ப எழுத்து இலக்கணம்னா ஒரு எழுத்து எப்படி இருக்கணும், அந்த எழுத்து எங்கெல்லாம் வரணும், எங்கெல்லாம் வரக்கூடாது, அந்த எழுத்தை எப்படிலாம் உச்சரிக்கணும், எப்படிலாம் எழுதணும், எப்படிலாம் எழுதக்கூடாது, இதெல்லாம் பேசுறது எழுத்து இலக்கணம். இதேதான் சொல்லு. ஒரு சொல் எங்கெல்லாம் வரலாம், எங்கெல்லாம் வரக்கூடாது, ஒரு சொல் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாது, அப்படிலாம் சொல்ல சொல் இலக்கணம். இதுதான் பொருள். ஒரு பொருள்லயுமே வந்து ஒரு எதிர்மறை பொருள் இருக்கு, நேர்மறை பொருள் இருக்கு, பொருள் மாறா எதிர்மறை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு இலக்கணம் வகுக்கிறது பொருள் இலக்கணம். யாப்பு இலக்கணம்னா செயல் ஏற்றுவாங்கல்ல. இப்ப நம்ம திருக்குறளை 2 அடியில ஏற்றி இருப்போம், சிலது வந்து வெறும் 16 அடியில ஏற்றுவாங்க, 4 அடி செய்யுள் இருக்கும். சோ இந்த மாதிரி யாப்பு பாட்டு பாடுறதுக்கு, பாட்டு ஏற்றதுக்காக இருக்கிற இலக்கணத்துக்கு பேரு செயல் யாப்பு இலக்கணம். இதான் அணினா நமக்கு தெரியும். நமக்கு நிறைய அணி தெரியும். உவமை அணி, சொல் பொருள் உவமை, இல்பொருள் உவமை, எடுத்துக்காட்டு உவமை அணி, சொல் பொருள் பின்னுவமை, நிறைய அணி இருக்கா. சோ நீங்க இந்த அணிகளுக்கு எல்லாம் இலக்கணம் வகுத்தாங்கன்னா அந்த அணி இலக்கணம். சோ இவ்வளவுதான். இப்ப முதல் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். இப்போ நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறது எழுத்து இலக்கணத்தை பத்தி பார்க்க போறோம். சரியா? எழுத்துனா ஃபர்ஸ்ட் என்னது? முதல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு இடையில என்ன நடந்திருக்கும்னா சைகை மொழியில பேசி இருந்திருப்பாங்க. அடுத்து இப்ப நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் எங்கேயோ வேட்டையாட போயிட்டு வரேன்னு சைகை செஞ்சு காமிச்சிட்டு போவேன். இப்ப நீங்க என் பக்கத்துல இல்ல, நீங்க எங்கேயோ போயிருந்திருக்கீங்க, நான் அர்ஜென்ட்டா வேட்டையாட போகணும்னா என்னைய வந்து நீங்க தேடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஏதோ குறியீடா ஒண்ணு பாறையிலயோ நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஏதோ கீறி வச்சிருந்திருப்பாங்க, ஏதோ செதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒண்ணு பயன்படுத்தி தங்களுடைய தொடர்புக்காக ஃபர்ஸ்ட் பாறைகள்ல தரைகளை கிறுக்கி பழகி இருந்திருப்பாங்க. அது கொஞ்ச நாள்ல கடைக்கு வேட்டையாட போறேன்றதுக்கு ஒரு குறியீடு, பசிக்குதுன்றதுக்கு ஒரு குறியீடு, ஏதோ ஒரு குறியீடுன்னு ஒரு நிலை பெற்றிருக்கும்ல. அந்த குறியீடுகள் காலப்போக்குல வரி வடிவங்களா மாறி இருக்கும். அந்த வரி வடிவங்களுக்கு காலப்போக்குல நம்ம ஒளி வடிவம் கொடுத்துருப்போம். ஒளி வடிவம் கொடுத்திருந்த வார்த்தைகளுக்கு வரி வடிவங்கள் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் தோணுது ஒளிதான், அந்த ஒளிக்கு வரி வடிவம் கொடுத்துருப்போம். சோ இந்த மாதிரிலாம் தோன்றுனதுதான் எழுத்து அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஒளி வடிவம் இருந்திருக்கும், அதுக்கு வரி வடிவம் கொடுத்து ஒரு எழுத்தா உருவாக்கி இருப்போம். சோ இப்ப இந்த எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா எழுத்தை வந்து ஒரு 2ஆ பிரிச்சு இருப்பாங்க. உயிர் எழுத்து, மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. உயிர் எழுத்து அப்படின்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு முதன்மையானது எது? சாப்பாடா, தண்ணியா, காத்தா? காற்று. தண்ணி இல்லாம ஒரு 2 நாள் கூட இருக்கலாம், சாப்பாடு இல்லாம ஒரு வாரம் கூட இருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்களா. ஆனா காத்து இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முதன்மையானது காத்துதான். சோ அப்ப அந்த காற்றின் அசைவுனால ஒரு எழுத்துக்கள், எந்த எழுத்துக்கெல்லாம் பிறக்குதோ அதான் உயிர் எழுத்துன்னு இருப்பாங்க. சரியா? நம்ம வாயை திறக்கிறோம், அப்ப அந்த வாயை திறக்கிறது மூலியமா சில எழுத்துக்கள் பிறக்கும். உதடுகளை குவிப்பதன் மூலியமா சில எழுத்துக்கள் பிறக்கும். சோ இந்த மாதிரி நம்ம இந்த காற்றினோடு தொடர்புடைய எழுத்துக்கள்லாம் வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு கீழே பார்ப்போம். இங்க கீழே கொடுத்துருக்காங்களா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. ஆல இருந்து அவ் வரைக்கும். இதுல 5 குறியல் எழுத்துக்களும் 7 நெடில் எழுத்துக்களும் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சப்போஸ் தெரியலன்னா பாத்துக்கோங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் வந்து குறியல் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்லாம் இப்ப நம்ம குறில் எழுத்துக்கும் போது ஆ அப்படின்னு சொன்னேன், நெடில் எழுத்துன்னு சொல்லும் போது ஆ அப்படின்னு சொன்னா இப்ப நான் இத டக்குன்னு முடிச்சு அந்த கொஞ்சம் இழுத்து சொன்னேன். இந்த கால அவகாசம், இத குறுகி முடிச்சுட்டு அந்த கொஞ்சம் நேரம் சொன்னேன். இதுக்கு வந்து ஒரு கால அவகாசம் இருக்கு, அது வந்து கால அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த கால அளவுன்றத மாத்திரை அப்படின்ற சொல்லால குறிப்பிடுவாங்க. ஒரு எழுத்த எவ்வளவு நேரம் உச்சரிக்கணும், எவ்வளவு நேரம் சொல்லணும்ன்றதுக்கு பேர் தான் வந்து மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அது குறில் எழுத்தா இருந்துச்சுன்னா 1 மாத்திரைனும், நெடில் எழுத்தா இருந்துச்சுன்னா 2 மாத்திரை. 1 மாத்திரைனா 1 செகண்ட், 2 மாத்திரைனா 2 செகண்ட். நான் ஆ அப்படின்னு 1 மாத்திரைனா 1 செகண்ட்ல சொல்றேன், ஆ அப்படின்னு 2 செகண்டுக்கு சொல்றேன்னா அவ்வளவுதான், 2 வினாடிகளுக்கு சொல்றேன்னா அவ்வளவுதான். சோ அப்ப குறில் எழுத்துன்றது 1 மாத்திரை அளவும், நெடில் எழுத்துன்றது 2 மாத்திரை, 2 மாத்திரை கால அளவும் ஒழிக்கக்கூடியதான் இந்த குறில் எழுத்து, நெடில் எழுத்து. ஓகேவா? இப்ப உயிரெழுத்துல இப்ப நாம பேசின வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. அடுத்து மெய் எழுத்து பார்ப்போம். மெய் எழுத்து அப்படின்றது
அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் மெய்யெழுத்துக்கள் சொல்லி இருந்திருப்பாங்க. உடலுக்கு உயிர் மாதிரி அதாவது வந்து மெய்யெழுத்து, மெய்னா உடம்ப சொல்லுவாங்களா, அங்க இருந்தது ஃபுல்லா உயிர், இது ஃபுல்லா மெய். புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் மெய்யெழுத்துக்கள். அங்க எப்படி நம்ம உயிரெழுத்த குறில் நெடில்னு பிரிச்சோமோ அத மாதிரி இங்க வந்து 3ஆ பிரிச்சிருந்திருப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு. வல்லின எழுத்துக்கள்னா கசட தபர. இந்த வல்லின எழுத்துக்கள்லாம் வலிமையான மார்புல இருந்து பிறக்கும். சோ அதனால அது வல்லினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லினம் மார்புல இருந்து பிறக்கும். கசட தபர. மெல்லினம் அப்படின்னா இங்க எங்கேயான நம்மன மூக்குல இருந்து பிறக்கும். நம்ம இங்க எங்கேயான நம்மனன்னு உச்சரிக்கும் போதே நமக்கு மூக்குல இருந்து தான் அந்த சவுண்டே வெளிவரும். சோ அப்ப அந்த எங்கேயான நம்மனன்றது மெல்லினம், மூக்குல இருந்து பிறக்கும். அந்த மூக்குல அங்க இருந்து பிறக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இடையினம், எரல வரல. இது வந்து கழுத்துல இருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். இடை தலைக்கும் மார்புக்கும் இடையில கழுத்து இருக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இடையினம் வந்து கழுத்துல, இடையில கழுத்துல பிறக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. எரல வரல. யா ரா லா வா லா லா. ஓகேவா? மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கும். அத வந்து 3 18ஆ பிரிச்சிருந்திருப்பாங்க. இந்த மெய்யெழுத்துக்களை எவ்வளவு நேரம் உச்சரிக்கணும்னு ஒரு அளவு இருக்கும்ல, இது வந்து அரை வினாடி தான் உச்சரிக்கணும். அதனால வந்து அரை மாத்திரைன்னு சொல்றாங்க. இக் இங் அப்படின்னு ஒரு அரை செகண்ட் தான் நம்ம அதை உச்சரிக்கணும். சோ அதனால இது அரை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இது நெடில் எழுத்து எவ்வளவு நேரம் உச்சரிக்கணும்? நெடில் எழுத்தோட மாத்திரை அளவு 2 மேம். 2. நெடில் எழுத்துக்கு 1 மேம். 1 மாத்திரை. இதே இது மெய் எழுத்து அப்படின்னா அரை மாத்திரை. இப்ப நம்ம 2 டைப்ஸ் பார்த்துட்டோமா? 3ஆவதுன்னு பார்த்தோம்னா உயிர் மெய் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் உயிர் 12 மெய் 18 இணைவதால உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தோம்னா 216. மொத்த தமிழ் எழுத்துக்கள் முதல் எவ்வளோ? 247. 247. 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து, 216 உயிர்மெய் எழுத்து பிளஸ் ஒரு ஆயுதம் சேர்ந்தாதான் 247 வரும். இல்ல இந்த 216ன்றது உயிர்மெய்ன்னு சொல்றோமா? உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் இணைந்து உருவாறதான் வந்து உயிர்மெய் எழுத்து. ஓகே, இது வந்து குறில் நெடில் பிரிச்சிருந்திருப்பாங்க. இப்போ ஒரு உயிர்மெய் குறில் அதோட மாத்திரை அளவு என்ன? காவோட மாத்திரை அளவு 1 தான். நீங்க குழப்பிக்கவே வேணாம். அது உயிரா இருந்தாலும் சரி, உயிர் மெய்யா இருந்தாலும் சரி, குறில்னு வந்துட்டாலே 1 மாத்திரை தான். நெடில்னு வந்துட்டாலே 2 மாத்திரை தான். அது உயிர் மெய்யா உயிரான்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அடுத்து ஆயுத எழுத்துன்னு பார்த்தோமா? இந்த ஆயுத எழுத்து அப்படின்னா இந்த ஒரு 3 புள்ளி வைப்போம்ல, அக்கண்ணான்னு சொல்லுவோம், இல்ல முக்கோணம், முக்கோணம் அக்கேனம், இல்லைன்னா முக்கார் புள்ளி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை அளவுனா அரை மாத்திரை அளவு. வேற என்னெல்லாம் அரை மாத்திரைன்னு பார்த்தோம்? மெய்யெழுத்து மேம். மெய்யெழுத்து அரை மாத்திரை. அவ்வளவுதான். இப்ப நம்ம எழுத்து இலக்கணம் இது ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். இங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நெடிலா குறிலான்னு சொல்லிட்டு அதோட மாத்திரை அளவு பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். இப்போ இதுல கீழே ஒரு கற்பவை கற்றபின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்களா, கபிலர்னு கொடுத்துட்டு அதோட மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. கா வந்து குறில் எழுத்து, அதனால 1 மாத்திரை. பீன்றது 1 மாத்திரை. லா குறில் 1 மாத்திரை. இர்ன்றது மெய் எழுத்து. சோ அதனால அரை மாத்திரைன்னு எல்லாத்தையும் கூட்டி 3.5 மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ரேரா வந்தது இல்ல. சப்போஸ் கேட்டாங்கன்னா போடுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மதிப்பீடு பாப்போமா? இது வந்து நமக்கு ஜென்ரலா கேக்குறதா. சோ இது பெருசா கேட்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்துருங்க. பேஜ் நம்பர் 21 பாருங்களேன். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருகன்னு ஒரு பேரா கொடுத்திருக்காங்களா? அந்த பேராவை யாராச்சும் ரீட் பண்ணுங்க. விரிவான கருத்தை சுருங்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல்நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. இப்போ இதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரு பழமொழினா என்ன அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். ஒரு விரிவான கருத்தை, ஒரு அரை மணி நேரம் நீ வீட்டை கிளீனா வச்சுக்கணும்பா, அப்பதான் வந்து உனக்கு நோய் நொடி இல்லாம இருப்ப, நீ நல்லா வாழ்வ, அந்த மாதிரி நீ வீண் செலவை குறைக்கலாம், ஹாஸ்பிட்டல் செலவை குறைக்கலாம் அப்படின்னு பெரிய கருத்து சொல்றதுக்கு ஒரே வார்த்தையில சுத்தம் சோறு போடும்னு ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்களா? சோ இந்த மாதிரி சுருங்கி சொல்றதா வந்து பழமொழியோட சிறப்பு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. சோ இது கேட்கலாம்.
அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே அதான் இருக்கும். பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வதுன்னு கொடுத்துருக்காங்களா, சுருங்கி. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நம்ம சிலபஸ்ல பழமொழி அப்படின்னே ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதனால இந்த இது வந்து இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியம் தான், நமக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேரால இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறது வழக்கமா வச்சிருக்காங்க. மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்ல ஜெனரல் கொஸ்டின் தான், நம்ம ஈஸியா போட்டுருவோம். நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே டேஷுக்கு அடிப்படைன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா உழைப்புக்கு அடிப்படை. நம்ம உடல் ஆரோக்கியம் தான் உழைக்க முடியும். மீதி இருக்க கொஸ்டின் ஜெனரல் கொஸ்டின் தான், நமக்கு பெருசா தேவை. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புக் பேக் பார்ப்போம். ஒவ்வொரு தமிழ் புக்ல இந்த புக் பேக் பாட்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த கலைச்சொல் அறிவும் இருக்கா, நான் வந்து தமிழ் சொற்கள் சொல்றேன், நீங்க ஆங்கிலத்துல அதற்கு இணையான கலைச்சொல் சொல்லுங்க. வலஞ்சுழி, கிளாக்வைஸ், இணையம், இன்டர்நெட், தேடு பொறி, முகநூல், ஃபேஸ்புக், புல்லனம், வாட்ஸ்அப், இடஞ்சுழி, குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தொடுதிரை, டச் ஸ்கிரீன், செயலி, மின்னஞ்சல், இமெயில். இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இயல் முழுமையா நிறைவு செஞ்சுட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்ல மொத்தம் 3 இயல் இருக்கு, அதுல நம்ம ஒரு இயல் முடிச்சிருக்கோம். ஸோ இது ஃப்ரெஷ்ஷா புதுசா படிக்கிறோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவா போறோம். அடுத்தடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். ஓகேவா? செகண்ட் யூனிட் வேணுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் இயர்ல எடுத்துட்டோம்னா சிலப்பதிகாரம் இருக்கும். சிலப்பதிகாரத்தை இயற்றினது யாருன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகார கதை ஒரு பெரிய கதை. அதை நான் வந்து நம்ம 10th ஓல்டு புக்கும் பிளஸ் 12th புக்லாம் போகும்போது கண்டிப்பா அந்த ஃபுல் ஸ்டோரி சொல்றேன். இப்போ இங்க இருக்க பாட்டு இங்க என்ன இருக்கு அது மட்டும் பார்ப்போம். சரியா? சிலப்பதிகாரம்ன்றது 50 காப்பியங்கள்ல ஒரு முதன்மையான காப்பியமா இருக்கும். சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யாருன்னா இளங்கோவடிகள் ஆசிரியர். இந்த இளங்கோவடிகள் பத்தி பார்த்தோம்னா சேர மரபு. நம்ம தமிழகத்துல வந்து சேர, சோழ, பாண்டியர்கள், மூவேந்தர்களால் ஆட்சி செய்யப்பட்டுச்சா, அதுல சேர மரபை சேர்ந்தவர். சேரர்ல ஒரு இளவரசரா இருந்திருப்பாரு. சேரன் செங்குட்டுவன்ற ஒரு அரசனோட தம்பியா இருந்தவங்க தான் இந்த இளங்கோவடிகள். சரியா? அதனால சேர மரபை சார்ந்தவர். இவங்க அப்பா யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இந்த பையனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இளங்கோவடிகளுடைய தந்தை பேர் வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவர் ஒரு சேர மன்னர். சரியா? இவங்க அம்மா யாருன்னா நற்சோனை, நற்சோனை. இவங்க ஒரு சோழ மரபை சேர்ந்தவங்க. அப்பா சேரர், அம்மா சோழர். இருந்தாலும் தந்தை வழிதான் நம்ம தமிழகத்துல பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. சோ அதனால இளங்கோவடிகளை வந்து சேர மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இவருடைய காலம் இல்லைன்னா சிலப்பதிகாரத்துடைய காலம்னு பார்த்தோம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதோடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு சொல்லுவாங்க. இந்த 50 காப்பியங்கள் பார்த்தோம்னா 50 காப்பியங்கள்ல முதன்மையான காப்பியம் இந்த சிலப்பதிகாரம் தான். இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்குன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லுவாங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி இயற்றின பல நூல்கள், நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு அரசனையும் தலைவர்கள், ஏதோ ஒரு அரசன் தலைவர், ஒரு குறுநிலத்தோட தலைவர் எல்லாமே வந்து ஒரு முடி கொண்ட அரசனை தான் பாட்டுடைய தலைவனா வச்சு பாடி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த சிலப்பதிகாரத்துலதான் ஒரு சாதாரண குடிமக்கள், ஒரு நாட்டுல ஒரு சோழ நாட்டுல இருக்கிற ஒரு வணிகம் செய்யக்கூடிய ஒரு வணிகனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண குடிமகனை வச்சு பேசுறதுனாலதான் இது குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம். ஏன்னா இயலிசை நாடகம் சிறந்து விளங்கி இருக்கும். மூவேந்தர் காப்பியம் சொல்லுவாங்கன்னா சேர, சோழ, பாண்டியர்கள் மூன்று நாடுகளுக்கும் இந்த காப்பியம் பரவி இருந்திருக்கும். இந்த கதையோட்டமே 3 நாடுகளுக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த மூவேந்தர் காப்பியம் அப்படிலாம் சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பாட்டுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங், வாழ்த்து பாடல் வந்து இளங்கோவடிகள் வச்சு வாழ்த்து பாடல நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல மொத்தம் எத்தனை காண்டம் இருக்கு அதெல்லாம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்துல வந்து 3 காண்டம் இருக்கு, 30 காதைகள் இருக்கு.
3 காண்டம் 30 காதைகள். அந்த 3 காண்டம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் புகார் காண்டம். புகார் காண்டத்துல 10 காதை இருக்கும். இப்ப நம்ம திருக்குறள்ல வந்து அதிகாரங்கள் படிக்கிறோம்ல, அத மாதிரிதான் இது. புகார்ல வந்து 10 காதை. அடுத்து 2வதா வந்து மதுரை காண்டம், அதுல 13 காதைகள் இருக்கும். 3வது காண்டம் வந்து வஞ்சி காண்டம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார்ல 10 காதை, மதுரையில 13 காதை, வஞ்சியில 7 காதை. 10, 13, 7. நோட் பண்ணியாச்சா? இன்னொரு தடவை சொல்லவா, போதுமா? வடிகளின் தந்தை பேர் என்னது மேம்? இவங்க அப்பா பேர் வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இந்த காதைகள்லாம் சொல்லியிருக்கோம்ல, இப்ப 10 காதைன்னு, அது எங்க இருந்து எது வரைக்கும்ன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புகார் காண்டத்துல வந்து மங்கள வாழ்த்து காதையில தொடங்கி, மங்கள வாழ்த்து எப்பவுமே தொடக்கம் வந்து மங்களமா இருக்கணும்னு சொல்லுவோமா, மங்கள வாழ்த்து காதையில தொடங்கி நாடுகான் காதையில முடியும். நம்ம அப்பா தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தை ஒரு இடத்துல இடம்பெற்றுச்சு, சிலப்பதிகாரம்னு பார்த்தோம்ல, அங்க ஒரு காதை பார்த்தோம். என்ன ஒரு காண்டம் பார்த்தோம். என்ன காண்டம் பார்த்தோம்? 5 காண்டம். சரி, இப்ப இது எழுதிக்கோங்க. மங்கள வாழ்த்து காதையில இருந்து நாடுகான் காதை வரைக்கும் எதுலன்னா புகார் காண்டத்துல இருக்கும். ஓகேவா? அப்போ முதல் காதை எதுனா மங்கள வாழ்த்து காதை. 10வது காதை எது? நாடுகான் காதை. 1 to 10 அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும்னா அப்ப அது 1, இது 10, அவ்வளவுதான். அடுத்து வந்து மதுரை காண்டத்துல எதுல தொடங்கும்னா காடுகான் காதையில தொடங்கும். அங்க நாடுல முடிஞ்சுச்சா, இங்க காடுல தொடங்குது. காடுகான் காதையில தொடங்கி கட்டுரை காதை வரைக்கும், காடுகான் காதையில தொடங்கி கட்டுரை காதை வரைக்கும் இருக்கும் மதுரை காண்டத்துல. அது நிறைவடைஞ்சிரும். அடுத்து வஞ்சி காண்டம் எடுத்துட்டோம்னா குன்றக்குறவை, இது ஒரு பாடல் மாதிரி, ஒரு குறவை கூத்து மாதிரி ஒண்ணு நடக்கும். குன்றக்குறவை காதையில தொடங்கி வரம் தரும் காதை வரைக்கும் நடக்கும். குன்றக்குறவையில தொடங்கி வரம் தரும் காதை வரைக்கும். ஓகேவா? எழுதியாச்சா? இப்ப நம்ம இந்த பாடல் பார்ப்போம். இந்த பாட்டு வந்து புகார் காண்டத்துல இருந்து இடம்பெற்றிருக்கும். சோழ மன்னனுடைய சிறப்பை பத்தி பேசியிருந்திருப்பாங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று அங்கன் உலகு அளித்தலான். திங்கள்னா என்னது? நிலவு. நம்ம வாரத்துல வர திங்கள் கிடையாது, நிலவை குறிக்குது இந்த திங்கள். சரியா? திங்கள் அதாவது நிலவை போட்டுறோம், நிலவை வந்து வாழ்த்துறோம். ஏன் வாழ்த்துறாங்க அப்படின்னா, கொங்கு அப்படின்னா மகரந்தம். மகரந்தம்னா இந்த மலர்ல இருக்கும்ல மகரந்த சேர்க்கைக்கு அது மகரந்தம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மகரந்தம் நிறைஞ்ச ஒரு மலர். என்ன மலர் அப்படின்னா அந்த நிறைஞ்ச அத்தி மலர் சொல்லுவாங்க. சோழருக்குரிய மலர் எதுனா அத்தி மலர். அந்த மகரந்தம் நிறைந்த தேன் நிறைந்த மகரந்தம் நிறைந்த மலர் அணிஞ்சு குளிர்ச்சியான வெண்கொற்ற கொடைக்கு கீழே நின்று ஆட்சி பண்றாரு. அது மாதிரி இருக்கனால நாங்க அந்த திங்களை போற்றுறோம் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அதாவது இது ஃபுல்லுமே வந்து சோழ அரசனை போற்றி புகழ்ற பாடுதான். ஃபர்ஸ்ட் திங்களை போற்றிட்டாங்களா? அடுத்து பாருங்க, ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல பொற்கோட்டு மேருவளம் திரிதலான். அதாவது ஞாயிறை போட்டுறாங்களாம். ஏன் அப்படின்னா இந்த ஞாயிறு என்ன பண்ணுனா, அவங்க காவிரி நாடான் யாரு? காவிரி யாரு எங்க பாயும்? இங்க நம்ம சேர சோழ பாண்டியன் சோழ நாட்டுல பாயுமா? இப்ப காவிரி நாடான்னா சோழ நாட்டை குறிக்கிறாங்க. சரியா? அந்த சோழ நாட்டுல திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். அந்த சோழ நாட்டோட ஆணை சக்கரம் என்ன பண்ணுனா இமயமலை வரைக்கும் சுத்தி வந்து எல்லாருக்கும் நீதி வழங்குதான். அது மாதிரி இந்த ஞாயிறு உலகத்தையே சுத்தி வருது. அதனால நாங்க ஞாயிறை போட்டுறோம். சொல்ல போனா அவங்க ஞாயிறு திங்கள்லாம் சிறப்பா சொல்லல,
எங்க மன்னன் மாதிரியே நீ பண்றேல, அதனால நான் உன்னை போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வருவாங்க. தேர்ட் பேரா பாருங்களேன். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேல் நின்று தான் காத்தலான். அழி அப்படின்னா கருணை. சிறப்பு பொதுலகரம் போட்டிருக்காங்கன்னா அப்ப வந்து கருணை. இப்ப வந்து மலையை போட்டுறாங்க. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்னா மலையே உன்னை போற்றுறோம் நாங்க. ஏன் அப்படின்னா எங்க அரசன் எப்படி கருணை நிறைஞ்சு எல்லா உயிர்களுக்கும் பசிப்பினி போக்கி வச்சிருக்கிறாரோ அது மாதிரி நீ இந்த உலக உயிர்களுக்கும் நீ சேவை செய்யற, மலையே நீ சேவை செய்யற, அதனால எங்க மன்னன் மாதிரி நீயும் பண்றனால உன்னை நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடியிருந்திருக்காங்க. இதுல என்ன கேட்பாங்கன்னா இந்த ஆர்டர் கேட்பாங்க. இளங்கோவடிகள் எந்த ஆர்டர்ல வந்து போட்டுனாங்க? ஃபர்ஸ்ட் திங்களை போட்டுனாரா, வெள்ளிய போட்டுனாரா, சாரி திங்களை போட்டுனாரா, ஞாயிறு போட்டுனாரா, மலையை போட்டுனாரான்னு கேட்பாங்க. சோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங்கள், ஞாயிறு, மலை. பொருள் கூறுவ சொல்லுங்க. திங்கள், நிலவு, கொங்கு, மகரந்தம், அலர், நம்ம இந்த அலர் அங்க படிச்சோம். அலர்ன்றது அந்த பூவினோட நிலைகள்ல எத்தனையாவது நிலை? கரெக்டா சொல்லுங்க. 4 5 நிலை. மலர்தல். அங்க வந்து மலர்ந்த நல்லா விரிஞ்ச நிலைன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இங்க மலர்தல் கொடுத்திருக்காங்க. ஓகே. அடுத்து திகிரி, ஆணை சக்கரம், சூப்பர். பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில். பார்த்தே சொல்லுங்க இதெல்லாம். மேரு, இமயமலை, இமயமலை. நாமநீர், அச்சம் தரும் கடல், கடல். அலி, கருணை. புக் பேக் பாத்துருவோம். கழுத்தில் அழிவது, கழுத்தில் சூடுவது, மாலை. பொருள் குறிவுல கொடுத்திருக்க மாட்டாங்க, வேணா மாலைன்னு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வாழ்த்துல தான் பாடுவோம். கொங்கு அலர்த்தார் சென்னி. அலர் அப்படின்னா மலர், தார்னா என்னது? மாலை, மலர்களால் ஆன மாலை. சரியா? அப்ப தார்ன்றது மாலையை குறிக்கும். மாலை தானே கழுத்துல போடுவோம். கணையாளின்றது மோதிரம், தண்டைன்றது கால் அணிகிறது, மேகலைன்றது ஒட்டியானம். சரியா? அடுத்து பாருங்க. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, ஞாயிறு. வெண்குடை. பிரித்தெழுதுக. ஆப்ஷன் பி. பொற்கோட்டு. பிரித்தெழுதுக. பொன் கூட்டல் கோட்டு. ஓகே. கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். ஆப்ஷன் சி. சரியா? அவன் கூட்டல் அலி போல், அவன் அலி போல். சரி, ஓகே. நம்ம முதல் இயல் முழுமையா நிறைவு செஞ்சிருக்கோம். 2வது இயல்ல முதல் செயல் மட்டும் பார்த்திருக்கோம். மீதி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். 8 o'clock தாண்டிடுச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்த வாரம் தான் நம்ம தமிழ் கிளாஸ் வரும். நான் வந்து என்னென்ன எடுக்கிறதா சொல்லியிருக்கேன்னா தமிழும் யூனிட் 9 நான் பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதுல இருந்து கொஸ்டின் செக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ வந்து புக் இல்லாதவங்க முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ் கலெக்ட் பண்ண பாருங்க. முடியல அப்படின்னா பிடிஎஃபா கூட அட்லீஸ்ட் டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சப்போஸ் படிக்கும் போது இப்ப நம்ம கிளாஸ்ல பெருசா புதுசா படிக்கிறவங்களுக்கு சொல்ல டவுட் இருக்காது. சப்போஸ் வேற ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். சரியா? எந்த டவுட்ஸ்னாலும் கால் கூட பண்ணலாம். கால் எதுனாலும் பண்ணி கேளுங்க, சொல்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருப்போம். சரியா? இப்ப வகுப்பு நிறைவு செஞ்சுக்கலாமா? எஸ் மேம். சரி, ஓகே. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். ஸ்டார்டிங்ல ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன் இல்ல, அதை மட்டும் மறக்காம பதிவிட்டுட்டு போயிருங்க. எஸ் மேம். சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.